வேலையுண்டோ. ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, 10ல் 1 பங்கை கொடுப்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை ஆண்டவரே. 10ஐயும் மொத்தமாக என்னுடைய ஜீவியங்களை உமக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஏனென்றால் நீர் எங்களுக்கு 10ல் 1 பங்கை கொடுக்கவில்லை, உம்மை முழுவதுமாய் கொடுத்தீர் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, இந்த பணமான காணிக்கைகளை அல்ல, எங்கள் கர்த்தாவே இருதயத்தை உமக்கு முழுமையாய் கொடுக்க இந்த காலவழியில் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எவ்வளவோ நேரங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் நடந்தோம். உமக்கு புறமுதுக்கு காட்டின நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டு ஆண்டவரே. உமக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே உமக்கு அதிருப்தியை உண்டாக்கி ஆண்டவரே கர்த்தாவே அசௌகரியமான சூழ்நிலையில் நாங்கள் அநேக நேரங்களில் உருவாக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தாவை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும், ஒரு நொடிக்கும் மறு நொடிக்கும் இடைப்பட்ட அந்த பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்கள் மீது நீ நோக்கமாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் உம்மை மறந்த நேரங்கள் அநேகம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாட்கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக மறந்து போயிருந்த நாட்கள்லாம் கூட எங்களுடைய வாழ்க்கையில உண்டாண்டவர். நீர் மாத்திரம் எங்களை மறந்திருப்பீர் என்றால் நாங்கள் எங்கே போயிருப்போம்? விபத்தும் வன்முறைகளும் கலவரங்களும் அசம்பாவிதங்களும் நிறைந்த ஒரு தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ, எங்களை காத்து நடத்த எங்களோடு கூட நீர் உங்களுடைய தூதனை கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. வியாதி நிறைந்த இந்த உலகத்தில் எங்களை சுகத்தோடு வாய்த்திருக்கிறீர் ஆண்டவரே. மரணம் ஆண்டவரே தன்னுடைய கொடுக்கை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக மடக்கும்படிக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு பெரியதப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையிலே ஒன்று மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஒன்று உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து, நீர் பாராட்டின இரக்கங்களை நினைத்து கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக நன்றி செலுத்த என் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலவழியில் மிக அவசியமாய் தேவையா இருக்கிறது. கர்த்தர் எங்களோடு இடைப்படும். இந்த காலை நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்னுடைய குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள், தவறுகள், அக்கிரமங்கள், உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் செய்த எல்லா காரியங்கள், வாயின் வார்த்தை, இருதயத்தின் யோசனை, நினைவு, எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதபலியிலே பலியாய் கிடத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டும். உங்களுடைய பாவங்கள் சிவர் இருந்தாலும் உறைந்த மழை போல வெண்பஞ்சமாக இருக்கும், அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் ஆண்டவரே அது உறைந்த மழை போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய இரக்கங்களுக்கு அளவில்லை ஆண்டவரே. எங்களை சுத்தாங்கம் செய்யும்படி உங்களுடைய சமூகத்தில் கிடத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்தம் தோய்ந்த கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்லுணர்வை தந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், இன்னுமாக வாழ வேண்டும், இன்னுமாக நேரத்தை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவிலே நான் அதிகமாக என் வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு கூட ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் இங்கிருந்து கடந்து செல்லட்டும். இதோ இதை வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட செபிக்கிறோம். உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய வல்லமை அந்த இடங்களை ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். வார்த்தையை வாசிக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும், எங்கள் நிலைகளை உணர்த்தும், எங்களுக்கு தயவு பாராட்டும் ஆண்டவரே. இதோ வாக்கில் வல்லவர் நல்ல ஆண்டவரே. நான் மிக குறைந்த படிப்பு ஆண்டவரே. என்னிடத்துல எந்த ஒரு நற்கிரியையும் நற்காரியமும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தவிர என்னிடத்துல மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஓ, எங்களை எல்லாரும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களுக்கு நல்லுணர்வை தந்து அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கேற்ற ஆண்டவரே அந்த வரிசையில நாங்கள் நிற்க காலவேளை எங்களை நீர்தாமே அழுத்தி தள்ளும்படிக்கு செபிக்கிறோம். குடும்ப சமாதானம், ஒரு மன சிந்தை, ஒரு மன ஆவி எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையுள்ள ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் உடைய இரக்கத்தையும் கிருபையும் கர்த்தர் பாராட்டுகிறாங்க. நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், வழிநடத்தும் காத்தரலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபங்களில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 14 வசனங்கள். 308வது பக்கம் புதிய ஏற்பாட்டில்.
ஓகே, மன்னிக்கணும், மன்னிங்க. 324வது பக்கம். ஓகே, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் மிக சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய ஜீவியங்களை கூட்டுவாராக. நாம் யாவரும் உட்கார்வோம். கடந்த வாரத்தில், அதுக்கு முந்தின வாரத்தில் த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்கிற ஒரு செய்தியை நான் பிரசங்கித்தேன். அது அநேக காரியங்கள் அதில் இருக்கிறது. அதை விட்டு கடந்து போக முடியல. இன்றைக்கு நாம் அந்த காரியங்களையே தியானிக்கலாம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கவுண்ட் டவுன், இறங்கு வரிசையில் எண்ணுதல் என்ற செய்தியில் விதமாய் சொல்லுகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகமே மறுபிறப்பு என்பது போல் ஜனங்கள் பேசிக் கொள்ளுகின்றனர். அது சரியல்ல. அதாவது மறுபிறப்பும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் ஒன்று அல்ல, ரெண்டுமே வெவ்வேறு. சரிங்களா? ஆமாங்க. நியூ பார்னும் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்டும் ரெண்டுமே வேற வேற. ஆனால் ஜனங்க அப்படி ஒன்று போல பேசிக்கிறாங்களாம். அது ராங், சரியல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகமும் மறுபிறப்பும் வித்தியாசமானவை. மறுபிறப்பு என்பது நீங்கள் மறுபடியும் பிறத்தல். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஊழியத்துக்கென அந்த பிறப்புக்குள் வல்லமை வரும்போது அது உண்மை. பாருங்கள், பரிசுத்தாவி என்பது பரிசுத்தாவிக்குள் அபிஷேகம் பண்ணப்படுதல். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்றாருங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் தான் சொல்றாங்க. The new birth is when you are born again, but the Holy Ghost is when power comes into the birth for service. பரிசுத்தாவினுடைய ஞானசானம் என்பது என்னவென்றால் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வருவது. சரிங்களா? ஸோ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்போது ஏதோ ஒரு வல்லமையற்ற வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மளை அழைக்கலை. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் உங்களுக்குள்ள வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னேங்க, 2 ஞானஸ்தானத்தை இயேசு பேசினார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஸோ நம்ம எல்லாருமே எவ்வளோ பேர் இங்கே தண்ணியிலனாலும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? வாட்டர் பேப்டிசம் ஓகே, ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. சின்ன பிள்ளைங்க தான் எடுக்கலை. ஸோ நம்ம தண்ணினால ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஊற்றப்படுதலை குறித்து பரிசுத்த ஆவின் ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கணும்னு சொல்றாருங்க. சரிங்களா? இந்த 2வது கட்டத்தை நாம் நெருங்கவில்லை என்றால் நாம் ஒரு முழுமையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழவே முடியாது. பாருங்க, பரிசுத்த ஆவி ஊழியத்துக்கு என்ன பெற்றுக்கொள்ளும் வல்லமை, தேவனுடைய சேவைக்காக. இது ஊழியம் இருக்குது, தேவனுடைய சேவைக்காக சொல்றாருங்க. மறுபிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலம் நீங்கள் மறுபிறப்பை அடைகிறீர்கள். இயேசு விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வருதுங்க? மறுபிறப்பை நீங்கள் அடைகிறீங்க. நீங்கள் விசுவாசித்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பிறப்பு. நீங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய பிறப்பு. உலகத்தில் இருக்கிற காரியத்திலெல்லாம் நீங்கள் மாறுபட்டு
வெளியே வருகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டீர்கள். அதற்கு ஆதாரமான வேத வசனம் உங்களுக்கு தேவையெனில் யோவான் 5:24 எடுங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் விசுவாசிப்பதினால் அவனுக்கு ஜீவன் உண்டு. அதே கூட்டம் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற பெந்தேகோஸ்தைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. நிச்சயமாக சொல்லுறார். இயேசு கிறிஸ்துனால சீஷர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க எல்லாமே இயேசுவோட ஊழியத்தில் இருந்தாங்க. ஆனால் பாருங்க, அவங்க ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தில் இருந்தாங்க. மறுபிறப்பை பெற்றவர்கள், அவர் விசுவாசித்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்காக அவர்கள் மேல் வீட்டுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? இதைத்தான் தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். அப்போ பரிசுத்தாவி ஊழியத்துக்கு என்ன பெற்றுக்கொள்ளும்? உங்களுடைய தேவனுக்காக நீங்கள் செய்கிற சேவைக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை. ஒரு கிறிஸ்துவன் வல்லமை உள்ளவனா ஜீவிக்கணும். அது சகோதரனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும். தேவன் நாம் ஒரு கிறிஸ்துவலாக ஜீவிக்கும் போது நமக்குள்ள ஒரு வல்லமையை வைக்கிறார். அந்த வல்லமையை நாம் அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். பாருங்க, மறுபிறப்பை குறித்து பேசி அதை பரிசுத்தாவி பெறுதலுடன் இணைக்கும் போது மெத்தடிஸ்டுகளில் அநேகரும் மற்றவரும் அங்கு தவறு செய்கிறார்கள். மறுபிறப்பு அடைஞ்ச ஒன்றுமே நான் என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தாவை பெற்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது மெத்தடிஸ்டுகளை நம்மளில் கூட சிலர் என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்க. பாருங்கள், இந்த செய்தியில் பல வருஷமாக இருப்பாங்க. வருஷங்கள் ஒரு கணக்கே கிடையாதுங்க. என்னது அது ஒரு எண், நம்பர். நான் 20 வருஷம் இருந்துட்டேன், 25 வருஷம் இருந்துட்டேன், 30 வருஷம் இருந்துட்டேன், 40 வருஷம் இருந்துட்டேன், 50 வருஷம் இருந்துட்டேன். இவ்வளோ வருஷம் இருந்ததுனால உங்களுடைய ஜீவியம் மாறுமான்னு பார்த்தீங்கன்னா 100% மாறாது. தயவு செஞ்சு யாரையும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இருக்கிறது ஃபேக்ட் தான். எத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவ சபைக்கு போகிறதுனாலையும் உங்களுக்கு ஜீவியம் மாறுமா, வல்லமை வருமானா வராது. ஆனால் பாருங்க, நீ மறுபிறப்பு, நீ பரிசுத்தாவி அபிஷேகத்தை உன் இருதயத்தில் பெறும்போது, நீ பரிசுத்தாவியை பெறும்போது தான் உன்னுடைய ஜீவியத்தில் உண்மையான மாற்றம் உண்டாகும். இப்போ ஞானஸ்நானத்தை எல்லாருமே ஒழுங்காக சர்ச்சைக்கு வராங்களா, ஒழுங்காக வேதம் வாசிக்கிறாங்களா, ஒழுங்காக எவ்வளோ பேர் ஞானஸ்நானம் எடுத்து உபவாசம் இருந்துக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்து நான் உபவாசம்லாம் இருந்துக்கிறேங்க அப்படின்னு கை தூக்க சொன்ன நிறைய நமக்கு பின்னடைவு ஏற்படும். நாம் கொஞ்சம் உபவாசம் இருக்கணும்னு யாரையும் அழுத்தம் கொடுக்கல. உபவாசம் என்பது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நான் ஒரு நாள் உபவாசம் இருந்தேன்னா என்னை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறேன். என்னை ஒரு ஜபத்திலே இருப்போம், கூடுமான அளவுக்கு எல்லாத்தையும் தவிர்த்துருவோம். நம்ம எல்லாத்தையும் ஜபம் பண்ணி நேரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அறிக்கை செய்து நமக்கு ஒரு நல்லுணர்வு வரத்தக்கதான ஒரு சூழ்நிலையை கொண்டிருப்போம். ஸோ வெறுமனே வாட்டர் பேப்டிசம், தண்ணீர் ஞானஸ்தானம் முக்கியம்தான். ஆனால் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தால் நீ ஒரு கிறிஸ்தவன் ஆகுறானா 100% கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல் இருக்கிறார்கள். ஸோ அப்போ தான் சொல்கிறாரு, அப்படி இருக்க முடியாது, அது இங்குள்ள வேத வசனத்துடன் ஒத்து போகாது. அதை நீங்கள் பக்கவாட்டில் பெறுங்கள். சைடில் பெற்றுக்கொள்கிறீங்க. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பரிசுத்தாவை பெற்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை அப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள், பக்கவாட்டில் பெற்றுக்கொள்கிறீர்கள். பரிசுத்தாவி என்பது சொல்றார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் மறுபிறப்பு அடைவீர்கள் என்றால் உள்ளது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் மறுபிறப்பு அடைவா அப்படின்னா சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 1:8 கோட் பண்ணுறாருங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஒரு வல்லமை வரும்போது தான் பலன் அடைய முடியும். நீங்கள் பலன் அடைந்து பாருங்கள், ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கென்று விசுவாசித்தனர், ஆனால் வல்லமையை பெற அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏனெனில் பரிசுத்தாவி உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவில் வளர்ந்த ஒருவர் என்பதை காண்பிக்கிறது. நான் இத்தனை வருஷங்கிறேங்க, எனக்கு இல்லாத அனுபவமே கிடையாதுங்க. நான் என்னதான் சொல்றேங்க, நான் இவ்வளோ வருஷமாகறேங்க, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குதுங்க. திருக்குறள் சொல்றார், நீ பரிசுத்தாவியை பெறும்போது தான் நீங்கள் வளர்ந்த ஒருவர் என்பதை காண்பிக்கிறது. இப்போ நான் இருக்கிறேங்க, நான் 500 மெசேஜ் படிச்சுட்டேன். இந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, இப்போ தான் 2 மெசேஜ் படிக்கிறாங்க. யாருக்கும் அதிக வல்லமை? 500 மெசேஜ் படித்தா இவருக்கு தான் வல்லமை அப்படி கூட கிடையாதுங்க. ஒருவேளை அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு வந்து நான் பரிசுத்தாவை பெறாமல் இருந்தால் உண்மையான பவர் அவங்களுக்கு தான்.
சரிங்களா? ஸோ நம்முடைய ஆனால் அதுக்காக நீ மெசேஜ் படிக்காமல் இருக்காது, ஜெபம் பண்ணாதுன்னு சொல்ல வரலங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் என்னென்னா, பரிசுத்த ஆவியை ஒரு விசுவாசி பெறும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுகிறது. திருக்க சொல்கிறார், the baptism of the Holy Ghost is different act from new birth. One is a birth, one is a baptism. One brings you eternal life, other one gives you power. நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவி பெறும்போது அது உங்களுக்கு வல்லமையை அளிக்கிறது, தேவ பலன். நீங்க அப்பதான் உண்மையான சாட்சியா ஜீவிப்பீங்க, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சியா வாழ்வீங்க. இயேசு கிறிஸ்து பூமியில வந்த நாட்கள்ல யோவான் சானகன் நிமித்தமாக ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர் உங்களுக்கு எதுல ஞானஸ்தானம் கொடுப்பாருங்க? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் சொன்னாருங்களா? 1:8 நினைக்கிறேன் யோவான். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையை அறிவிக்கிறதான முன்னோடி ஃபாரினர் அந்த இயேசு கிறிஸ்துவ இவர் தான். ஏன்னா 4000 வருஷமா இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு வந்தது. முதலாவது தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, மேசியாவினுடைய வருகை குறித்து முதலாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபஸி. எந்த வசனம் சொல்லுங்க, சொல்லுங்க சிஸ்டர். என்னங்க பிரைஸ் எல்லாம் வாங்கினீங்க மறந்துட்டீங்க? ஓகே, அது ஓகே பிரதர். நம்ம இப்போ வேற கேள்வி. இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாக வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ப்ராஃபஸி ஆதியாகமம் 3:12 நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முதல் ப்ராஃபஸி ஆதியாகமம் 3:15. இந்த ப்ராஃபஸிலேருந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் 4000 வருஷம் ஆச்சுங்க. இந்த 4000 வருஷத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லா தீர்க்கதரிசிகளுமே ப்ராஃபஸி உரைச்சாங்க. நான் ஏற்கனவே சொல்கிறேங்க, யோசேப்பு இயேசுவை பற்றி ப்ராஃபஸி உரைச்சாரா? உரைக்கவே இல்லை. ஆனால் யோசேப்புடைய ஜீவியமே ஒரு ப்ராஃபஸியாக இருந்தது. சகோதரராக வெறுக்கப்பட்டார், சிறையில் தள்ளப்பட்டார், பிதாவுக்கு நேசமாக இருந்தார். சிறையில் இருக்கும்பொழுது அவருக்கு வரங்கள் இருந்தது. வரத்தின் நிமித்தமாக அவர் கூட இருந்து 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், ஒருத்தன் இழக்கப்பட்டான். கடைசியில் ஒரு புறஜாதி மனவாட்டியை கல்யாணம் பண்ணார். கரெக்டுங்களா? தன் சகோதரருக்கு அவர் கடைசியாக காண்பித்தார். முழு தேசத்துக்குமே செழிப்பின் குமாரனா இருந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்துவை பற்றி இருந்த ப்ராஃபஸி. எஸ்தர் எதனா ப்ராஃபஸி சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா எஸ்தர் ஒரு ப்ராஃபஸியும் சொல்ல. ஆனால் எஸ்தருடைய ஜீவியம் ஒரு ப்ராஃபஸி நம்ம குறித்து பேசுது. அப்பா அம்மாவே இல்லை, அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த அம்மா கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம், கீழ்ப்படிதல். 127 தேசத்தை ஆள்ற ஒரு ராஜா, 127 தேசத்துக்கு ராஜா. நான் ஒய்ஃபை கொஞ்சம் கூப்பிட்றாருங்க. அப்போதான் புரிஞ்சுக்கினேன், இன்னைக்கு ஏன் குடும்பங்களில் சண்டை ஆகுது. நம்ம ஏரியாவுக்கே ராஜாவா இல்லை, ஆனால் 127 ராஜ்யங்களையும் ஆண்ட ராஜா கூடும்போது அந்த அம்மா வசதி பயங்கர பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறாங்க. அவங்க வரல, புருஷன் கூடும்போது வரல. உடனே அவர் கோபமாகி அந்த அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டார், தள்ளி வச்சிட்டார். ஆனால் இந்த எஸ்தர் வரும்பொழுது அவளுடைய குணாதிசயம் என்னன்னா பாருங்க, ராஜா கூப்பிடும் என்ன மாதிரி ராஜாக்கு விருப்பமோ அதை தான் அவள் செய்தார். அப்போ இன்னைக்கு தேவன் எல்லாரும் தள்ளி உங்களை தேடி உங்களை மனவாட்டியா உங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானா, உங்க கையில இருக்க வேண்டியதான மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். என்ன ஒன்னா பேசுங்க, என்ன ஒன்னா சொல்லுங்க, என்ன ஒன்னா வேதம் சொல்லிட்டோம், என்ன ஒன்னா தீர்க்கதரிசி சொல்லிட்டோம், நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் அப்படின்னா நம்ம யாருங்க? நீங்களே அந்த அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிங்க. இட்ஸ் அப்ஸ் டு யூ, உங்களை பொறுத்தது. ஆனால் எஸ்தருடைய காரியம் என்ன தெரியுங்களா? அவள் போன தீர்க்கதரிசியோட அவள் என்ன கேட்குறா தெரியுங்களா? ராஜாவுக்கு என்ன பிடிக்கும்? அங்கே இருக்கிற கன்னிமாடத்தில் இருக்கிற எல்லாருமே ஏகாயி சொல்றதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எஸ்தருடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா,
இதெல்லாம் இருக்கட்டும், ராஜாக்கு என்ன பிடிக்கும் அதை எனக்கு சொல்லுங்க. ஸோ எஸ்தருடைய ஜீவியம் ஒரு ப்ராஃபஸி. அதே தான் மோவாப்ல இருந்து தானே ரூத்து, அவன் அம்மா எந்த ரூத்து போவாஸ் எந்த ப்ராஃபஸியுமே சொல்லலை. ஆனால் அவனுடைய ஜீவியமே ஒரு ப்ராஃபஸியாக இருந்தது. அவனுடைய ஜீவியங்கள், சில நிகழ்வுகள், சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபஸியாக இருந்தது. அதனால தான் இந்த கடைசி நாட்கள் நம்முடைய தீர்க்கதரிசி வரும்போது என்ன சொன்னாருங்க, தற்கால நிகழ்வுகள் தீர்க்க தரிசனத்தை தெளிவுபடுத்துகிறது. The modern events made clear by the prophecy. ஏன்னா பாருங்க, சில நிகழ்வுகள் இன்னைக்கு நிகழ்வா நடக்குது. இந்த நிகழ்வை நீங்க புரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சிந்தை வந்து என்லைட்டன் ஆகணும், அறிவொளி. இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜில் அறியாமையில இருக்கிறாங்க. இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இதை பண்ணலாமா, அப்படியே மனம் போன போக்கில் இருக்கிறாங்க. அறியாமை என்பது ஒரு பிசாசு. நமக்கு அறியாமைன்னா என்ன வருங்க, ஒரு பாவம் தோணும், சிம்பத்தி. ஒன்றும் தெரியாதுங்க அந்த அம்மாவுக்கு, என்னமே தெரியாதுங்க, நாட்டு நடப்பே தெரியாதுங்க, இப்போ யார் பிரைம் மினிஸ்டர் கூட தெரியாதுங்க, எத்தனை மாநிலங்குதுன்னா தெரியாதுங்க. இக்னரண்ட் அறியாமை. நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரிதாபம் வரும். ஆனால் வேதத்தில் நீ இக்னோரண்ட்டாக இருக்கக்கூடாது. நான் படிக்கவே இல்லையே, எனக்கு படிப்பறிவே இல்லையே. பேதுருலாம் பட்டதாரியே கிடையாது. பேதுரு பட்டதாரியே கிடையாதுங்க. அவனுடைய தீர்க்கதரிசி பட்டதாரியே இல்லை, 7th grade தான், 7வது வகுப்பு. என்ன பேசல அவரு, சயின்ஸ் பேசுகிறாரு, ஏவியேஷன் பேசுகிறாரு, ஜுவாலஜி பேசுகிறாரு, வெஜிடேஷன் தாவரவியல் பேசுகிறாரு, அப்புறம் என்னது சரீரத்தை குறித்து போடுற ஆந்த்ரோபாலஜியா, இதெல்லாம் பாருங்க. மானிடவியல் பேசாது ஒன்றுமே இல்லை. ஆவி, ஆத்மா, சரீரம், பிளட் செல்ஸ் பேசுகிறாரு, குளோரக்ஸ் ப்ளீச் கெமிக்கல் பேசுகிறாரு, எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு, வெடித்தலை பற்றி பேசுகிறாரு, ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 டைம் ஆக்சிஜன் 1 டைம் ஆகும்போது அது தண்ணீராக மாறுதுன்றாரு, ஃபார்முலாலாம் பேசுகிறார். ஆனால் எவ்வளோ படிச்சாருங்க? நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்ம எவ்வளோ வந்து தேவனை தேடுறோம். அதனால இந்த செய்தியில் படிப்பு முக்கியமே இல்லை. நான் ரொம்ப கம்மியாக படிச்சுட்டேன், நான் பதில் சொல்ல மாட்டேன், தப்பாகவே சொன்னால் கூட படிக்காமல் இருக்கிறன்ற உணர்வில் இருக்கிறவங்க நீ தயவுசெய்து சொல்லுங்க. படிப்பு முக்கியமே இல்லைங்க. தேவன் நமக்கு அறிவொளியை திறந்திருக்கிறார். நான் ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்றேன்னு தெரியுங்களா? எனக்கே படிப்பு இல்லை, படிப்பே கிடையாது எனக்கு, எல்லாமே அவருடைய இரக்கம்தான். சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்க, அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாதுங்க. பாருங்க, ஏலியன்ஸை பற்றி பேசினார், பூமிக்கு அப்பால் உள்ள தேசத்தை குறித்து பேசினார், யாராலுமே பேச முடியாது. அப்போ இன்னைக்கு இது எல்லாமே பாருங்க. அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கணுன்னா ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு அவசியமா இருக்குது. தீர்க்கதரிசி செய்தியும் வேதாகமத்தையும் மெடிடேஷனையும் ஜபத்தையும் நீ தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் தற்கால நிகழ்வு கண்ணு முன்னால நிறைவேறுவதை உன்னால பார்க்க முடியும். இதெல்லாமே இல்லை, நீ ஜபமே பண்ணல, வேதமே வாசிக்கல, கர்த்தரையே தேடலைன்னா உன் கண்ணு முன்னாலே நடக்கிற விஷயம் கூட உன்னை ஸ்பிரிச்சுவலாக பார்க்க முடியாது. உனக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்காது. அது உலகத்து மனிதனை போல தான் நாம் அணுக வேண்டி இருக்கும். அதனால கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு ஆவிக்குரிய சிந்தை மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகைக்கு ஒரு முன்னோடி வந்து அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, நான் இப்போது உங்களுக்கு ஜலத்தினால யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு அதனுடைய மேல் அந்த வெல்க்ரோவை ஓப்பன் பண்ணுறது கூட நான் என்ன கிடையாது, நான் வந்து அதுக்கான எலிஜிபிளான ஆள் இல்லை. நான் தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவரோ வல்லவர், அவர் பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இது முதலாவது முன்னோடியினுடைய ஸ்டேட்மெண்ட். முதலாவது முன்னோடி அப்படி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரானால், இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு முன்னோடியாக யாருடைய செய்தி வந்ததோ அவருடைய செய்தி நிச்சயமாக அதை அறிவிக்கும். அறிவிக்குமா? அறிவிக்காதுங்களா? நிச்சயமா அறிவிக்கும். வருங்கால இருப்பிடம் பரலோக மணவாளன் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டியின் வருங்கால இருப்பிடம் அப்படின்னு ஒரு செய்தியை குறைஞ்சபட்சம் 10 தடவை படிங்க. அது ஒரு தடவைலாம் படித்தா நான் என்ன சொல்கிறேங்க, நான் நிறைய தடவை படிச்சிட்டேங்க.
ஒரு தடவை படிக்கும் போது ஒன்று ஒன்று தான் விளங்குது, ஆனால் ஏதோ ஒன்று அதில் இன்னும் ஆழமாக இருக்குது அப்படின்னு தோணுதுங்க. ஸோ இந்த வருங்கால இருப்பிடம் என்ற செய்தி தீர்க்கதரிசி பிரசங்கிக்கும் பொழுது அதில் தான் இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்டை குறித்து முழுமையாக பிரசங்கிக்கிறார். அப்போ என்ன சொல்லப்படுது, முதலாவது வருகையில் யோவான் ஸ்நானகன் அவர் முன்னோடியாக வரும்பொழுது, எலியாவின் ஆவியை பெற்று அவர் வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா சரியாக அந்த அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை அவர் கொடுப்பார்ன்றதை பேசுகிறாருங்க. அப்போது ரெண்டாவது வருகைக்கு முன்னோடியாக வந்த நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னோடியாக வந்த நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரென்னாமும் கூட தன்னுடைய செய்தியிலே, ஏன்னா அவருடைய செய்தி தான் முன்னோடி, செய்தியாலும் ஒன்று தான், அவர் முன்னோடி, அவருடைய செய்தி முன்னோடி. இது ஒரு ஆர்குமெண்ட், அவர் செய்தி தான் முன்னோடி, அவர் முன்னோடி இல்லை, நீ தப்பா சொல்லிட்ட, அவரை முன்னோடின்னு சொல்லிட்டு இது ஒரு கூட்டம் எழுப்புவாங்க. ஆனால் நமக்கு அடுத்த காரியம் ஒன்று இருக்குது, செய்தியாலும் ஒன்று. நீ செய்தியாளனை ஏற்றுக்கலாம், செய்தியை ஏற்றுக்க முடியாது, சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபியூச்சர் ஹோம் மெசேஜில் தீர்க்கதரிசி பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை குறித்து அவர் பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, the same plan of redemption is used to redeem both the world and the person that live in it. இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்பொழுது தேவன் உலகத்தை எந்த வகையில மீட்டாரோ அதே விதமாகத்தான் மனுஷனையும் அவர் மீட்கிறார். இந்த பூமியை எப்படி மீட்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் மனுஷனை மீட்கிறாரு அப்படின்னு சொல்றார், சரிங்களா? நம்ம போனதோடையும் அதை கேட்டோங்க. அப்போ ஏன் மனுஷனை அப்படி மீட்கிறாருன்னா, பூமிக்கு என்ன செஞ்சு எப்படி மீட்கிறார், அப்படி தான் மீட்கிறாருன்னா, நாம் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த பூமிக்கு என்ன விதமாக செஞ்சாரோ அதே தான் நமக்கும் இன்னைக்கு ஜீவிக்கிற நமக்கும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுகிறார். நாம் வாசித்த இந்த 2 பேதுருவிலே பாருங்க, இது வானங்கள் மடமடவென்று வெந்துருகி போகும் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்படி என்ன சொல்லுதுங்க, கர்த்தருடைய நாள் பார்த்தீங்களா? அப்படியே 13 வாசிங்க, 12 வாசிங்க புதர். அப்போ பாருங்க, நாம வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமியை குறித்து பேசுதுங்க. அந்த புதிய வானமும் புதிய பூமியும் பார்த்தீங்கன்னா நித்தியத்துக்குள்ள வாழுதான வாழ்க்கை, ஒரு நித்தியமான ஒரு இடம் இருக்குது. அந்த நித்தியத்துல மரணம் இல்லாத முடிவில்லாத நித்திய வாழ்வை வாழும்படிக்கு தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்குறார். அது அந்த நேரத்தில் கிரியேட் பண்ணல, அது ஏற்கனவே இருந்த பழைய வானம் பழைய பூமி தான். அதை அவர் எப்படி பியூரிஃபை பண்ணுகிறார் என்று சொல்லுதுங்க. கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவிதமாயிருக்கும், அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போய் பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியால் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்போ என்ன பண்றாருன்னா, அதான் திருக்கதை சொல்றாரு, முதலாவது தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுத்தார் பூமிக்கு. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த பூமி பரிசுத்தமாக்கப்பட்டது. வெறும் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுத்து ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டா புதிய வானம் புதிய பூமி வந்துச்சான்னு பார்த்தா இல்லை, சரிங்களா? இதனோடு வரல, அதுக்கு மூன்றாவதா ஒன்று அவசியமா இருக்குது, அதுதான் ஃபயர், அதுதான் அக்கினி. நீ தனினால ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டதோடு மாத்திரம் உன்னுடைய காரியம் முடிந்து போகல. உங்கள் ஆத்மாவில் நிச்சயமா பாருங்க, இந்த பூமிக்கு உண்மையான ஃபயர், லிட்ரலா ஃபயர் இன்னைக்கு தேவையா இருக்குது. ஆனா நமக்கு ஃபயருக்கு பதிலாக அவருடைய ஆவியே பாருங்க ஃபயரா இருக்குது, நெருப்பா இருக்குது. பரிசுத்தாவி அக்கினியா இருக்குது, அக்கினிக்கு அடையாளமா இருக்குது. அந்த பரிசுத்தாவி ஆகிய அக்கினியை நாம் நமக்குள்ள பெறும்பொழுது தான் எப்படி புதிய வானம் புதிய பூமி உண்டாகுதோ அந்த உலகத்துல வாழும்படிக்கு நாம் புதிய மனிதனாக உள்ள போகிறோம். நான் எல்லாவற்றையும் புதிதாக்குனார் பார்த்தீங்களா? அந்த எல்லாவற்றையும் புதிதாக்குவேன்னு அவர் சொல்லும்போது
நமக்குள்ளே அக்கினி அவசியம் தேவை. இந்த பூமிக்கு லிட்ரலா நம்ம மேட்ச் பாக்ஸ் தட்டும் போது வருது இல்லை நெருப்பு, அந்த நெருப்புனால இந்த பூமிக்கு சுட்டரிக்கப்படுது. நமக்கு தேவனுடைய ஆவிய அக்கினியா வருது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும்போது, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அக்கினினால நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறும்போது, அது உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா, பாருங்க எப்படி வானம் மடமடன்னு வெந்து உருகுதோ, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பழைய சுபாவம், பழைய நேச்சர், பழைய பாவ கிரியை, பாவ எண்ணம், பாவ சிந்தை, எல்லா இச்சை, எல்லா காரியங்களும் வெந்து உருகி முற்றிலுமா அது முடிந்து புதிய உலகம், புதிய மனிதன் புதிய உலகத்துக்கு போறான். விளங்குதுங்களா? பாருங்க, வேதம் சொல்லுது வானங்கள் மடமட என்று வெந்து உருகுது. ஏன் மடமடன்னு வெந்து உருகுது தெரியுங்களா? மேலே ஏகப்பட்ட திருக்கதை சொல்றாருங்க, ஏகப்பட்ட செயற்கைக்கோள்களை மேலே வச்சுட்டான். வானம் மேலே பயங்கரமான சத்தம் இருக்கும், பயங்கரமான வெடி சத்தம், மட வென்று அது ஒரு வரியில படிக்கிறேங்க. எல்லாமே வெடிக்கும், பூமியில வெடிக்கும். பூமி கீழே ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது. இந்த பூமியை தேவன் சுட்டரிக்கும் போது முழுவதும் அக்கினியா இருக்கும், முழுமையா அக்கினியா இருக்கும். அக்கினி பாருங்க, இனி தூசு உருவாகாத அளவுக்கு முழுவதுமாக இது எரித்து சுட்டரிக்கப்படும். அந்த விதமான ஒரு நிலைக்கு தேவன் பாருங்க, முழுவாவே எப்படி ஒரு சூளை எப்படி இருக்குங்க, அந்த சூளை மாதிரி இந்த உலகம் இருக்கும். பாவத்தினுடைய எல்லா தன்மையும் தேவன் வேறறுத்து சுட்டரித்து அதை ஒன்றுமில்லாம ஆக்குறாரு. அதே போலதான் அவருடைய பரிசுத்தாய் நமக்குள்ள வரும்போது நம்மை தேவன் முற்றிலுமாக அவர் தாமே அந்த பாவத்தினுடைய காரியங்கள் நம்மை எல்லாவற்றையும் நம்மிருந்து வெளியெடுத்து அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஸோ பாருங்க, இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் தான் புதிய பூமியை நமக்கு கொண்டு வருது. அக்கினி புதிய பூமியை நமக்கு கொண்டு வருது. உண்மையான பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் தான் நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் எரித்து, நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவ காரியங்களும் நம்மளை நீக்கி, நம்மை உள்ளுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டிப்பாக நம்மளை கொண்டு வருது. பரிசுத்தாவை நீங்க பெறலனா உங்களுடைய நேச்சர் மாறவே மாறாது. நான் சந்தேகப்படுற ஆளு, எப்போதுமே ஒரு சந்தேகமாக தான் பார்த்துன்னே இருப்பேன். நல்லா தான் பேசினாலும் சந்தேகம் எதுனா நம்மளுக்கு அப்படியான ஒரு எண்ணம் இருந்துன்னே இருக்கும், மாறாது. அந்த எண்ணமே தான் இருந்துன்னே இருக்கும். என்னுடைய பழைய சுபாவம் மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஒரு திருடங்கிறான், அவன் திருடி 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 பழக்கம். அவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான்னா அவரு வேத வாசிப்பார் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவர் சுபாவம் மாறாது. பழமொழிக்கு இருட்டு வீட்டில் திருட்டு கை நிற்காதான். அப்படியே இருட்டில் போனார்னா அவர் கை பரபரன்னு இருக்கு, எதனா ஒன்று எழுத்து கையில் எடுத்துக்குவார். ஏன்னா நேச்சர் மாறல. இன்னைக்கு நேச்சர் மாறாது தான் பிரச்சனை, நேச்சருடைய சுபாவம். ஆனால் உண்மையிலே நீ பரிசுத்த பெற்றுனா எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த சுபாவம் உனக்கு திரும்பவே வராது. நீ முயற்சி பண்ணவே தேவையில்லை. நான் டிவி பார்க்காம இருக்கணும், சினிமா பார்க்காம இருக்கணும், சீரியல் பார்க்காம இருக்கணும், நான் ஜெபிக்காம இருக்கணும்னு உன்னால் இருக்கவே முடியாது. நீ ஜெபிக்காம இருக்கணும் என்ற ஒரு உணர்வு உனக்கு எப்போதுமே வராது. எப்போல்லாம் நேரம் கிடையாது அப்போல்லாம் நான் ஜெபிக்கணும், எப்போல்லாம் நேரம் கிடையாது அப்போல்லாம் நான் என்ன பண்ணணும். ஆமாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு உலக கோப்பை நடக்குது, ஒரு பரபரப்பாக போயினுக்குது, அப்படியே ஸ்கோர் கேட்டுன்னு இருப்பாங்க, அப்படியே ஃபோனில் பார்த்துன்னே இருப்பாங்க. இவரு ஆர்வம், அது ஒன்றுமே இல்லை. அந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் அந்த குப்பையை யாரும் பேச மாட்டாங்க. அது என்னது, அது ட்ராஷ் அது. ஆனால் அன்னைக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும். டீ கடையில் பேசுவாங்க, வயசானவங்க பேசுவாங்க, பஸ்ஸில் பேசுவாங்க, அது பெரிய எங்கே போனாலும் அங்கெல்லாம் பேசுவாங்க. எங்கள் எங்கள் காய்கறி கடையில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. என்னாச்சு, அந்த இது நடக்குது நம்ம ஊரில் ஐபிஎல். அந்த ஐபிஎல்லுக்கு ஒரு டீமே உட்காந்து பேசின்னு இருப்பாங்க, அவர்கிட்ட பயங்கரமாக பேசுவார் அவர். பார்த்தீங்கன்னா ஒரு ஈகர் அவங்களுக்கு, அதில் என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது தேவனை குறித்து அதை காட்டிலும் அதிகமான ஈகர் உண்டாகும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசி, நேரம் போதெல்லாம் ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் போது ஸ்தோத்தரிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ் கேட்கணும். இந்த உணர்வு உங்களுக்கு எப்போ, இது நீங்களா உற்பத்தி செய்யறது கிடையாது. இன்னைக்கு என்ன தெரியுங்களா, நாமளே உற்பத்தி செய்ய நினைக்கிறோம்.
இதை நீங்களா உற்பத்தி செய்ய நினைக்கும் போது தான் உங்களுக்கு தொந்தரவு உருவாகுது. ஆனால் நீங்கள் ஒரு தடவை பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்றால், அதாவது சொன்னா, நீ போய் செம்மறி ஆட்டுக்கிட்ட போயிட்டு, மை டியர் செம்மறி ஆடு, இது நல்ல சீசன், எங்களுக்கு குளிர் சீசன் வரப்போகுது, எங்களுக்கு கொஞ்சம் கம்பளியை கொடு, நீ அப்படி கேட்கவே வேணாம். அந்த சீசன் வரும்போது தானா தள்ளும். முருங்கை மரம் வைக்கிறோம், முருங்கை மரமே எங்களுக்கு சீசன் வரப்போகுது, எங்களுக்கு அது தள்ளிடும். நம்ம சென்னையில் முருங்கை மரம் தாங்க சொல்ல முடியும், நம்ம ஆப்பிள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு என்ன விளையுதோ அதை தான் சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பாருங்க, ஒரு லைஃப் இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு சைக்கிளாக இருக்குது. இதைத்தான் நாம் வந்துட்டு இன்னைக்கு அந்த பரிசுத்தாவின் ஞானசார் நமக்கு அவசியமாக இருக்குது. பழைய காரியம் எல்லாம் போயிடும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பழைய காரியத்தோடுவே சபையில் வந்து உட்காந்துக்கின்னு, பழைய எண்ணத்தோடுவே சபையில் வந்து உட்காந்துக்கின்னு, பழைய நினைவுகளோடுவே சபையில் வந்து உட்காந்துக்கின்னு, சபையில் ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை, கணவன்கிட்ட ஒரு வாழ்க்கை, மனைவி கிட்ட ஒரு வாழ்க்கை, பெற்றோர்கிட்ட ஒரு வாழ்க்கை, இவங்க கிட்ட வாழ்க்கை, அவங்க கிட்ட வாழ்க்கை, இந்த எல்லா வாழ்க்கையும் போலியா போலி இல்லையா என்பதை தேவனுடைய வார்த்தை தீர்மானிக்கும். நீ பரிசுத்த ஆவியை பெறும்போது நீ ஜீவிக்க முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை தான் இந்த மெசேஜ் நமக்கு போதிக்குது. நம்ம தீர்மானங்களாக எடுக்கிறோம். இந்த வருஷம் நான் இதை செய்யாம விடவே மாட்டேன், அன்னியோடவே முடிஞ்சு போயிடும். அது யாருன்னா அனுபவம் இருக்குதுங்களா? பாருங்கப்பா, ஆண்டவரே நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன்னு நான் எப்போதும் நினச்சிக்கிறேன். நம்ம சும்மா ஒரு பேச்சு கேட்டால் நமக்கு நிறைய ஓட்டு வருது. அதனால ஸோ இந்த பேப்டிசம் ஆஃப் த கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதாங்க அந்த பவர். அதை தான் சொல்ல, அந்த வல்லமை உனக்கு வரும். அந்த வல்லமை உனக்குள்ள வரும் பொழுது அந்த வல்லமை இந்த உலகத்துடைய எல்லா காரியத்தையும் புறந்தள்ளும். அது உனக்குள்ள அது சேரவே விடாது. அல்லேலூயா. பழைய காரியம் எல்லாம் மாறும், நீ ஒரு புது நபரா மாறுவ. ஸோ பாருங்க, இன்னைக்கு நாம பெற்ற இந்த செய்தியும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை உடையதா இருக்குது. இந்த மெசேஜே ஒரு பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் தான். ஏன்னா என்ன சொல்லுங்க, அவருடைய செய்தி அது நமக்கு, இந்த செய்தியை தவிர்த்து வேற ஒன்று நமக்கு பரிசுத்தாவை கொண்டு வரவே முடியாதுங்க. பரிசுத்தாவி என்பது தேவனுடைய ஆவி, தேவன் ஒரு நபராக இருக்கிறார், உண்மை. நான் சொல்லுகிற வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் இதுவும் ஒரு பரிசுத்தாவுடைய பேப்டிசம் தான். ஆமாங்க, இதுவும் ஒரு பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் தான். பாருங்க, ஒரு நாள் பெந்தேகோஸ்தே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது எப்படி நான் சொல்ல வரேங்க, ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தாவினை பெற்றியா? நான் பெற்றேன். எப்படி பெற்ற? இந்த உனக்குள்ள என்ன வரங்குது? நான் பரிசுத்தாவை பெற்றேன், எனக்குள்ள வரங்குது. என்ன வரோம்? நான் அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு. இது ஒரு காரியம் வந்து இருக்குது. ஓகே, பாருங்க, நான் உண்மையான பரிசுத்தாவிக்கு ஒருபோதும் நாம் விரோதமா இல்லை. ஏன்னா அந்நிய பாஷை பேசுதான் பரிசுத்தாவின் சபை ஸ்தாபனம் நம்புறாங்க. அது ஒரு வரம். வரம் ஒழிந்து போயிடும். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. நான் சொல்லுகிற வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் பரிசுத்த ஆவி. அந்த வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகவே போகாதுங்க. பாருங்க, அப்போ பெந்தகோஸ்தே மக்கள் மேல் வீட்டறைக்கு போனாங்க. அவங்க மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. பாருங்க, அவங்க உயிர் தேர்தலுக்குரிய அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவங்க பெற்றார்கள். அவங்க வந்து அந்நிய பாஷைகள்லாம் பேசினாங்க. அநேகர் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இவங்களுக்குள்ள வனங்கள் வந்து கிரியை செய்து அநேக பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க, பரிசுத்தாவி விழும்பொழுது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசணும். இன்னைக்கு உண்மையிலே ஜனங்க என்ன பண்ணா, பரிசுத்தாவி பெற்ற எனக்குள்ள ஒரு வரங்குது, நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா 9 வரங்கள்ல அந்த ஒரே ஒரு வரம் தானே ஆக்டிவேஷன்ல இருக்கும். மற்ற 8 வரங்கள் இன்ஆக்டிவேஷன்ல இருக்குமா? நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தாவி பெற்றம்பா, நீ பரிசுத்தாவி பெறல, நீ பெறல, அந்த பாஸ்ட் பெறல, இந்த பாஸ்ட் பெறல, அவர் பெறல, இவர் பெறலன்னு எல்லாரையும் குற்றப்படுத்துறாங்க. யாரோ எங்கேயோ ஏதோ செய்யறாங்க, நமக்கு அது தேவையில்லை, நாட் நெசசரி.
பட் பரிசுத்தாவை பெற்ற நானே, எனக்குள்ள வரம் இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்ன வரம் இருக்குது? நான் அந்நிய பாஷையை பேசுறேன். இதைத்தானே சபை ஸ்தாபனங்களும் சொல்றாங்க. நான் பரிசுத்தாவை பெற்றன்றதுக்கான அடையாளமே என்னது? அந்நிய பாஷை தான் இன்னைக்கு சபை ஸ்தாபனம் சொல்லுது. அல்லேலூயா. நான் என்னதம்மா நினைக்கிறேன், எனக்கு உண்மையில அந்நிய பாஷை பேசுகிற வரம் இல்லைங்க. வரம் இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறாரு, இதை அவருக்கு சாதகமாக பேசுகிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு அந்த கிஃப்டை விட அந்த கிவர் என் கூட இருக்கிறாரு. நமக்கு யார் இருக்கிறா? கிஃப்டை விட கிஃப்டை தருகிற கிவர். இதெல்லாம் இல்லையா? ஆமாங்க. ஏன்னா கிஃப்ட் ஒழிந்து போகும். இப்போ ஏன்னா வேதம் சொல்லுது, கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆர் வித்தவுட் ரிப்பன்டன்ஸ். அது மனம் திரும்புதல் இன்றியே கொடுக்கப்படுது. ஸோ வெறும் கிஃப்டை பெறுறவங்க அவங்க நித்திய ஜீவன் பெறாமலும் போகலாம், பரிசுத்தாவை பெறாமலும் போகலாம், அவங்க பரலோகத்துக்கு வராமல் போகலாம். யாரு யாரு? வெறும் வரத்தை பெறுகிறவர்கள். அதுதானே சபை ஸ்தாபனம் என்ன பண்ணுங்க, வெறும் வரத்தை பெற்றிருக்கிறாங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? வெறுமனே வரத்தை பெறுகிறார்கள். இந்த வெறுமனே வரத்தை பெறுகிற மக்கள் அந்த வரத்தை தருகிற அவரை பெறுவதில்லை. ஆனா நாம் என்ன பண்றோம்னா, எல்லா வரங்களையும் அளிக்கிற அவரையே நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு சபை ஸ்தாபனத்துக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் இருக்குது. பாருங்க, தீர்க்கதரிசி இன்னொரு காரியத்தை சொல்லுகிறாருங்க, அதை நான் வாசிக்கிறேன். நாம் அவ்விதமாக கொஞ்சம் கடந்து போகலாம். ஈஸ்டர் சீல் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்றார், அந்த சேம் திங் is with every true believer when the preaching of God's words comes forth and is vindicated and proved that it is God word for this hour. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் தேவனுடைய வார்த்தை உண்மையாக கடந்து வரும்பொழுது, அது தேவனுடைய வார்த்தை என்று நிரூபிக்கப்படும் பொழுது, அது தேவனுடைய இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி என்று ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் விசுவாசிப்பான். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கும் போது அடுத்து சொல்றாருங்க, ஐ டோன்ட் கேர் ஹவு லாயல் இஸ் ஃபாதர் வாஸ் டு பி டு எ சர்ச் ஆர் ஹவு லாயல் இஸ் மதர் வாஸ். அவர் எவ்வளோ உண்மையாவோ எவ்வளோ பெரிய ஆளாவோ அந்த சபையில் இருந்தாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. மதர் ஆர் இஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் இஃப் த சர்ச் இஸ் டீச்சிங் கான்ட்ரரி டு இஸ் அவர் ஆஃப் திஸ். நல்லா கவனிங்க என்ன சொல்றாருன்னா, அண்ட் இஃப் த சர்ச் அந்த சபை ஒருவேளை is teaching contrary to this hour of the baptism of the Holy Ghost message. என்ன சொல்றாருன்னா, ஒரு சபை முக்கியமான ஒரு பாயிண்ட், இது ரொம்ப கவனமா கேளுங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஒரு சபை அவரு எவ்வளோ ஒரு பெரிய ஆளாவோ, அவருடைய பாட்டியோ தகப்பனாரோ தாயாரோ அவருடைய சபையாரோ அவருடைய ஏதோ அவங்க கொண்டிருந்தாலும், இந்த மணி நேரத்துக்குரிய அதான் சொல்றாரு, திஸ் hour of the baptism of the Holy Ghost message, இந்த மணி நேரத்துக்குரிய பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தின் செய்தியை ஒருவன் நிராகரிப்பானால், அல்லேலூயா, அவன் எவ்வளவுதான் சத்தமிட்டாலும், அவன் எவ்வளவுதான் வெளியே எந்த செய்தாலும் எனக்கு கவலை இல்லைன்றார். அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த செய்தியை தீர்க்கதரிசி அதை தான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாருன்னா, பாருங்க, this hour of the baptism of the Holy Ghost message, இந்த மணி நேரத்துக்குரிய பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தின் செய்தி. சரிங்களா? அப்ப இந்த மெசேஜ் என்னதுங்க? இந்த மணி நேரத்துக்குரிய பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்கான செய்தி. ஆமா, இந்த செய்தியை நீங்க முழுமையா உங்களுக்குள்ள பெறும்போது, உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தாவியா உங்களுக்குள்ள வருகிறார். நிச்சயமாகவே நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். அது சொல்றாருங்க, இது கழுகனுடைய மணி நேரமாக இருக்கிறது. பாருங்க, இப்போ எதனால இந்த நம்ம செய்திக்குள்ள வருவோங்க, நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காரியம். இப்போ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை விவசாயத்தின் அடிப்படையில் தான் சிருஷ்டித்தார். எல்லாமே மனிதனை பண்படுத்த வைத்தார். ஆதாம மண்ணை பண்படுத்த வச்சார். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வேதாகமத்தில் பார்க்கும்போது, ஆபிரகாம் ஆடு மேய்ச்சார், நோவா ஒரு விவசாயி என்று சொன்னார், யாக்கோபு ஆடு மேய்ச்சார், யோசேப்பு ஆடு மேய்ச்சார்,
தாவீது ஆடு மேய்ச்சார், எல்லாருமே ஆடு மேய்க்கிறவங்க இப்படிதான் இருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்து தான் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆனா மனிதன் வரும்பொழுது அவன் உலோகங்களை கண்டுபிடித்து எல்லாமே இண்டஸ்ட்ரியா மாத்திட்டான். கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, நிறைய சிப்காட்ஸ் வந்துருச்சுங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்துருச்சுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இயற்கை விவசாயத்தை தாண்டி மனிதன் தொழிற்சாலைகளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டான். இதனால என்ன ஆச்சுன்னா, காற்று மாசுபட்டுச்சு, தண்ணீர் மாசு அடைஞ்சுதுங்க. இதனால எல்லாமே வந்து மாசடைந்து, சூழ்நிலை மாசடைந்து, அதிகமான புகையும் அதிகமான நச்சுத்தன்மையும் நச்சு காற்று மனிதனுக்கு உண்டாகி என்ன ஆச்சுன்னா, மனிதனுடைய புதிய 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 கண்டுபிடிப்புகள். ஒரு ஃப்ளைட்டு உண்டாக்குறதுக்கு எவ்வளோ புகை தள்ளுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புகை எவ்வளோ, வண்டி எவ்வளோ வாகனம் புகை தள்ளுதுங்களா? எவ்வளோ வாகனம் புகை தள்ளுதுங்க, எவ்வளோ ஆயில் புகையாக வெளியே வருதுங்க. இதெல்லாமே நம்ம சுவாசிக்கிறோம். இதெல்லாமே மனிதனுடைய கண்டுபிடிப்புனால இந்த பூமியானது மாசடைந்து விட்டது. மனிதன் பூமியை கெடுத்து போட்டான். இந்த பூமியை அது முற்றிலுமா சீரழிச்சிருச்சு. மனிதனுடைய கண்டுபிடிப்புனால பள்ளங்களை தோண்டி 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 மனிதன் என்ன பண்றான்னா, பூமி அதிர்ச்சிகளுக்கான வேலைகளை உண்டாக்கி இந்த முழு பூமியை நாசப்படுத்திட்டான். தண்ணீரை நாசப்படுத்திட்டான். ஏதோ நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அதில் என்ன பூச்சி மருந்து கலக்கிறான்னு தெரியல, எங்கேயோ உருவாகுது, அதை எப்படி செய்கிறான்னு தெரியல. நாம் இங்கே வாங்கி அதை வந்து பார்ட்டிக்கு வந்து குடிக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவன் குளிச்சானா குளிக்கலையா, கையை கழுவினா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் சுத்தமாலாம் பல பிரச்சனைகளை பண்ணுறோம். அவன் அங்கே என்னதான் பண்ணுறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ பூமியை அவன் மாசுபடுத்தி விட்டான். இந்த மாதிரி தான் பூமி எவ்விதம் மாசுபடுத்தப்பட்டதோ அதே விதமாக தான் இன்றைக்கு சபை ஸ்தாபனங்கள், மதங்கள் மனிதனுடைய ஆத்மாவை மாசுபடுத்தி விட்டது. அதை வந்து பாருங்க, விவசாயமாக இருந்த இடங்களை அவன் தொழிற்சாலைகளை மாற்றி மாசுபடுத்திட்டான். எல்லாத்தையுமே வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துலலாம் வந்து பிளாட்டு போட்டு விற்கிறாங்க. விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டான். அதே மாதிரி தான் மண்ணை அப்படி பண்ணால் அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரமாகிய நம்மை இன்னைக்கு மதம் என்பது மாசுபடுத்திடுச்சு. உண்மையான தேவனை விட்டுட்டு 3 தெய்வங்கள் 5 தெய்வங்கள், கற்பூரம் கொளுத்து, மெழுகு கொளுத்து, அதை எடு இது எடுன்ட்டு பலவிதமான காரியங்களை மனிதனை கொண்டு வந்து மனித ஆத்மாவை பாருங்க இந்த மதங்கள் ஸ்தாபன கொள்கைகள் மாசுபடுத்திடுச்சு. விஞ்ஞானம் அதிகமான பிறகு, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது இந்த விஞ்ஞானம் இந்த சரீரத்தை மாசுபடுத்திடுச்சு. சபை ஸ்தாபன கொள்கைகள் ஆத்மா மாசுபடுத்திடுச்சு. இன்னைக்கு விஞ்ஞானம் அதிகமாக ஃபுட்டு எங்கேயோ பேக் பண்ணி எங்கேயோ வருது ஃபுட்டு, அப்படியே சாப்பிட்றோம். அது எத்தனை நாளத்தில், இன்னைக்கு ஒரு சாக்லேட் வாங்கினா எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்து, அது எக்ஸ்பைரி அவன் சொல்கிறான் 6 மாதம் எக்ஸ்பைரி, 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 1 மாதம் இருக்குதுல்லன்றான். அப்படிதான் கொடுக்குறான். 6 மாதம் எக்ஸ்பைரி, 2 வருஷம் எக்ஸ்பைரி இருக்குது, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, எக்ஸ்பைரி இருக்குதுன்றான். பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால இன்னைக்கு சரீரம் மாசு ஆயிடுச்சு. இந்த சரீரம் சீர்கெட்டு போச்சு பாருங்க. ஆனா ஆபிரகாமும் சாராவும் அவர்கள் புது பாடியை பெறுகிறதுக்கு முன்பாக, சரிங்களா, பாருங்க, ஆபிரகாமும் சாராலும் சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் ஏலோஹிமை சந்தித்தார்கள். 18ஆம் அதிகாரத்துல ஏலோஹிமை சந்தித்தல் தான் மனுஷகுமாரனுடைய ஊழியமாக இருந்தது. சரிங்களா? திருவேதர் சொல்லுகிறார், த வாய்ஸ் ஆஃப் த சைன் மெசேஜில் பேரா 153 சொல்லுகிறார், ஜீசஸ் இன் லூக் 17:30 promised the sign of the end time. இந்த அடையாளத்தின் சத்தம் அந்த செய்தியில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து லூக்கா 17:30 கடைசி அடையாளமாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன கடைசி அடையாளம்னா, ஆபிரகாமும் சாராலும் சரீரம் மருவம் ஆவதற்கு முன்பாக பார்த்த கடைசி அடையாளம், அவங்க சரீரம் புது பாடியா வரதுக்கு முன்னால் அவங்க பார்த்தது ஏலோஹி மனித சரீரத்தில் வந்தார். சரிங்களா? அவங்க பிறந்ததுலேருந்து வயசாகிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்து வந்தது. அவங்க மீண்டுமாக வாழ வயதுக்கு திரும்பும் போது அவர்கள் பார்த்த கடைசி அடையாளம் என்னவென்றால், ஏலோஹிம், ஒருவரும் காணவும் சேரவும் கூடாத ஒளியில வாசம் செய்த ஏலோஹிம்
அவரோடு 2 தூதர்கள் வராங்க, கேப்ரியலும் மைக்கேலும் வராங்க. 3 பேர் வராங்க. அவங்க ஒரு ஆவியாக வராங்க. வந்த உடனே ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோண்ணா, ஆவியாக போக தேவையில்லை, நான் பல தடவை நெருப்பில் பேசியிருக்கிறேன், சுழல் காட்டில் பேசியிருக்கிறேன், இந்த தடவை நம்ம வேறு ஒரு ரூபத்தில் போவன்ட்டு உடனே கொஞ்சம் மண் எடுத்து அப்படின்னார். ஒரு பாடி ஆயிடுச்சு. கேப்ரியல் நீ உள்ளே போன்ட்டார். கேப்ரியல் போயிட்டார். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. கேப்ரியல் மனுஷன் ஆயிட்டார். திருப்பி கொஞ்சம் மண் எடுத்தார் அப்படின்னார். மைக்கேல் பாடி ஒரு மனித சரீரம், டெம்பரரி, அந்த நேரத்துக்கு அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம். சினிமாவில் திடீர்னு டென்ட் எல்லாம் போடுவாங்க, செட்டிங்ஸ்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸாக பண்ணாருங்க. மைக்கேல் போயிட்டாருங்க. இன்னொரு மண் எடுத்தாரு, இன்னொரு பாடி ஆயிடுச்சு. அந்த பாடிக்குள்ள யெகோவா போயிட்டார். கொஞ்சம் துணியெல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் மண்ணெல்லாம் மேலே போட்டு அழுக்கா யாரோ வழிபோக்கர் போல 3 பேர் ஆபிரகாம் வீட்டுக்கு போகிறாங்க. இவர் யாரோ வராங்கன்ட்டு வாசல்லையே காத்துனுக்கிறார், மம்ரேயின் சமபூமியில். அதுதாங்க இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு. யாரோ என்னை பார்க்க ஏதோ ஒரு மறுரூபம் கொண்டு மாறி ஏதோ ஒன்று சம்திங் எங்கேயோ நடக்கும்போது இன்னொரு பக்கத்தில் இங்கே ஒன்று நடக்குது. ஏதோ அதுதான் உங்களுடைய மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. எங்கேயோ ஒன்று ஏதோ நடக்கும்போது பாருங்க, இவரால் உள்ளே இருக்கவே முடியல. அந்த உஷ்ணமான வேலை வாசல் பல்ல எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்ற மாதிரி இருக்குது. 3 பேர் வராங்க. 3 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இல்லை இவர் யெகோவா, அதனால இந்த இவங்க இந்த பேர் நாங்கள் நம்ம படங்கள்லாம் பார்த்தோம்னா பின்னால் ஒரு ரிங்கு சுற்றுற மாதிரி இருக்கும். அவையாருக்கு ஒளிவட்டம், அந்த மாதிரி ஒளிவட்டம் வச்சுன்னு நான் யெகோவான்னா தனியாக வரவே இல்லை. அவருக்கு எந்த ஒளிவட்டமும் இல்லை. 3 பேருமே காமனாக தான் வராங்க. ஆனால் ஆபிரகாம் இதில் இவர் தான் ஏலோகிம் என்பதை கண்டுபிடித்து ஆண்டவரே என்று பணிந்து கொள்கிறான். அவர் எந்த ஒளிவட்டத்தோடு வரல. 3 பேருமே நார்மலாக தான் வராங்க. ஆனால் ஆபிரகாம் அவரை மனித சரீரத்தில், அதான் கடைசி அடையாளம் பாருங்க. ஏலோகிம் மனுஷனா அவர்கள் கூட பேசுறாருங்க. இதை தான் திரு சொல்றார். Jesus in Luke 17:30 promised the sign of the end time. The last sign was God manifested in a human body that could discern the thoughts that was in Sarah's mind in the tent behind her. அது சொல்றாருங்க. அந்த சரீரத்துக்குள்ளாக அவர் உள்ளே மனித சரீரத்துக்குள்ளே அங்கே உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார். இப்படி உட்காந்துக்கிறேன், ஆபிரகாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் உங்களை போல. ஏலோகிமும் இந்த 2 தூதர்கள் இப்படி உட்காந்துக்கிறாங்க. பின்னால் ஒரு வீடு டென்ட்டுக்குது. பின்னால் வீட்டுக்குள்ள சிஸ்டர் சாரா உட்காந்துக்கிறாங்க. சொல்கிறாரு, நான் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவான்னும் போது அந்த அம்மாவில் தல்ல கையை வச்சு சிரிக்கிறாங்க. என் கண்டிஷனை பார்த்தீங்களா, நான் இப்படி இருக்கிறேன், நான் கன்சீவ் ஆக போகிறேன்னா உள்ளுக்குள்ள நகைப்பு. சரிங்களா, இது அம்மா வெளிப்படையெல்லாம் பேசலை, உள்ள நினைக்குது. கடைசி அடையாளம் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி இன்னைக்கு நமக்கு இந்த நவீன நாட்களில் இந்த லேட்டஸ்ட் லாங்குவேஜ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகுது. மைண்ட் வாய்ஸ் அந்த வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு. மைண்ட் வாய்ஸை எடுத்து நான் சாரால் இப்போ நகைத்தாள் அந்த மாதிரி சொல்லுது. இல்லை நான் சிரிக்கல, நோ நீ உள்ள சிரிச்ச. திருக்குறள் சொல்றாரு, இதைத்தான் கடைசி அடையாளன்றாரு. இப்போ சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய அதை தான் கடைசி அடையாளன்னு சொல்றாரு. என்ன அடையாளம்னா, யெகோவா ஏலோகிம் ஒரு மனித சரீரத்துக்குள்ளே தன்னை திரைமறைத்து கொண்டு, யெகோவா ஒரு மனித சரீரத்துக்குள்ளே தன்னை திரைமறைத்து கொண்டு மனிதருடைய எண்ணங்களை, அவங்களுடைய இருதயத்தில் இருக்கத்தான நினைவுகளை வகையறுப்பார். இதுதான் கடைசி அடையாளன்ட்டு லூக்கா 17:30 சொல்லப்பட்டுக்குதா தீர்க்கதரிசி சொல்றாருங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருங்க, that is what is said, that is the last sign he that promised at the end. இதுதான் சாராலும் ஆபிரகாமும் சரீரம் மறுரூபம் ஆவதற்கு கடைசியாக அவர்கள் பெற்ற அடையாளம் என்னன்னா, ஒருவரும் காணவும் சேரவும் கூடாத ஒளியில வாசம் செய்த ஏலோகிம் அவர் தாமே ஒரு மனித சரீரத்தை டெம்பரரியாக உருவாக்கி அந்த மனித சரீரத்துக்குள்ளே தன்னை திரைமறைத்து கொண்டு
ஆபிரகாம் இடத்துல வந்து பேசினார். ஆபிரகாம் சரியா இவர் தான் ஆண்டவர் லார்டுன்றதை கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு நம்ம நாட்களில் வரும்போது மனுஷகுமாரனுடைய ஊழியம் என்பது என்னன்னா, இயேசு கிறிஸ்து செய்கிறது தான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். பூமியில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் பிறப்பில் அவர் மனுஷனாக பிறந்து அந்த சரீரத்தை அவரே ஆயத்தப்படுத்தி அந்த சரீரத்திலான பிளட் செல்ஸ் அவரே உருவாக்கி அந்த சரீரத்துக்கான எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து அந்த சரீரத்திலிருந்து அவர் தன்னை ஊற்றி அவர் வளர்ந்து அவர் அந்த 3 வருட கால ஊழியத்தை செய்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்து பரமேறி போயிட்டார். ஆனால் மீண்டுமாக ஒரு மனுஷகுமாரன் ஊழியம் இருக்கிறது என்பது இயேசு இருக்கும் போதே ப்ராமிஸ் பண்ணார். அவங்க சீசன் கிட்ட சொல்றார், மனுஷகுமாரன் நாட்களில் ஒன்றை காண வாஞ்சிப்பீர்கள். அவர் செய்தே மனுஷகுமாரன் ஊழியம் தான். அந்த நாளை வந்து நீங்க காண வாஞ்சிப்பீருங்க, ஆனாலும் அதை காண மாட்டீங்கன்னு சொன்னார். ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்து பரிசுத்த ஆவியாக கடந்த 2000 வருஷமாக தேவகுமாரனாக சபை காலங்களில் ஊழியம் செய்தார். தேவகுமாரன் என்றால் தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய குமாரனும் ஆவியா தான் இருப்பார். பரிசுத்த ஆவியாக கடந்த 2000 வருஷமாக அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தார். இப்ப மீண்டுமாக ஒரு மனுஷகுமாரன் ஊழியம் இருக்கிறது. மனுஷகுமாரன் என்றாலே ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அதை செய்வது. அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். நாம தமிழ்ல என்ன வாசிக்கிறோம்னா, எசேக்கியேல மனுபுத்திரன் அழைக்கிறார். ஆக்சுவலா தமிழ் டிரான்ஸ்லேஷன் மனுபுத்திரன் இருக்குது, இங்கிலீஷ்ல சன் ஆஃப் மேன் இருக்குது. அது ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன்னா மனுஷகுமாரனே. ஸோ தேவனுடைய தீர்க்கதரிசிகள் யாருங்க? மனுஷகுமாரன். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். சமாரியா ஸ்திரீ சொன்னா, நான் உம்மை தீர்க்கதரிசியாக காண்கிறேன். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரென்னாம் என்கிறதான மனிதனை எடுத்துக்கொண்டு தேவன் தன்னை அவருக்குள்ளாக திரைமறைத்து எல்லா இருதயத்தின் ரகசியத்தையும் வகையறுத்தார். சரிங்களா? அதான் கடைசி அடையாளம். அந்த அம்மா வருது, தெய்வீக சுகம் தேவை, ஆனால் ஃபெய்த்தே இல்லை. தெய்வீக சுகம் பெறனா விசுவாசம் தேவை, விசுவாசமே இல்லை. அந்த அம்மா பார்க்குறாரு, கையை பிடிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு வந்து வியாதி இருக்குது தெரியுது, ஆனால் அந்த அம்மாவுக்கு வியாதிக்கான சுகத்தை பெறுவதற்கு விசுவாசமே இல்லை. உடனே பேச ஆரம்பிக்கிறார். உடனே அந்த அம்மா வந்து நின்னும் போது அவருக்கு விஷன்ஸ் வருது. இப்போ அந்த அம்மாவுக்கு 50 வயசு. 25 வருஷங்களுக்கு முன்னால் 25 வயசாகுது அந்த அம்மா. அதுக்கு முன்னால் ஒரு 20 வயசாக இருக்குது. அந்த அம்மா ஒரு ஆற்றுல போய் குளிக்க போகுது, தவறி விழுந்து போயிடுது. தவறி விழுந்த உடனே அப்படியே குச்சியில் மாட்டின்னு தொங்குது. எல்லாரும் கத்துறாங்க, யாரோ ஒருத்தர் போய் காப்பாத்துறாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்ததான்னு கேட்குறாரு. கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம மொழியில சொன்னா தூக்கி வாரி போடுது. புரியுதா? தூக்கி வாரி போடுது. 30 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சாச்சே. நீங்க அங்க போய் கொண்டு இருந்தீங்க, உங்களை ஒரு நாய் ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு முடியை இப்படி பின்னிருந்தீங்க. நீங்கள் வந்து இந்த கலரில் நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தீங்க. அவர் சொல்ற ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த அம்மா படிச்ச ஸ்கூல் யூனிஃபார்ம். ஆமா, இதே மாதிரி ஒரு நாய் என்னை துரத்தி வந்தது. இப்படியா ஒரு 4-5 ஈவெண்ட்டை சொல்றாருங்க. நீங்க முந்தானத்து ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்க. ஹலோ குட் மார்னிங். ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்க. அந்த டாக்டர் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து உடனே அவர் பின்னால இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று மாட்டிருந்தது, அவங்க வசனம் ஒன்று போட்டிருந்தது. அவர் உனக்கு இந்த வியாதி இருக்குன்ட்டு சுகமே ஆக மாட்டேன்னாரு. ஆமா, விசுவாசம் அப்படியே ரைஸ் ஆகுது. உள்ள இருக்கிற ரகசியத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன இல்லை, சுகம் பெறுவதற்கான ஃபெய்த் இல்லை. ஒரு ரகசியத்தையா சொல்ல 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 ஃபெய்த் உச்ச நிலைக்கு வந்து நிக்குது. இப்ப அந்த அம்மா கத்துட்டு, சகோதரன் பிரணாமே, இது எல்லாமே உண்மை, நீ தேவனுடைய தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கிறேன். இப்ப சொல்றாரு, சகோதரன் நீ சுகம் அடைந்தா, நீ வீட்டுக்கு போன்ற. ஏன் இருதயத்தின் ரகசியத்தை வகை எடுத்தார்? சும்மா அன்வான்டா பண்ணலங்க. இந்த மெசேஜ் என்னன்னா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இருந்தாதான் மனுஷகுமாரனை பார்க்க முடியும். வித்தவுட் ஃபெய்த் நீ மனுஷகுமாரனை பார்க்கவே முடியாது. இப்போ புரியுதா இல்லைங்களா? இயேசு தான் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ.
அப்ப விசுவாசம் இருந்தா தான் நாம் தேவனுக்கு வந்து கிரியை பெற்றுக்கொள்ள முடியும். நீ வேதமே வாசிக்கல, சர்ச்சைக்கே வரல, ஜபமே பண்ணதில்ல, விசுவாசம் என்ன நிலையில இருக்கு தெரியுமா? 0 பேட்டரிக்கு போய் டெட் கண்டிஷன்ல போயிடும். ஆனா உன் மொபைல் போன்ல மாத்திரம் 100% சார்ஜ் இருந்துக்குன்னு நீ வச்சுருக்கிற பவர் பேங்க்ல 100 இருக்கும், இன்னொரு பவர் பேங்கா இருக்கும். அதனால உன் ஆத்மா தான் கெட்டு போகும். இப்ப விசுவாசம் இதே மாதிரி பாருங்க, போற இடங்களுக்கெல்லாம் சொல்றாருங்க. இப்ப இங்க வருவாரானால் அவருக்குள்ள தேவன் அந்த மகத்தான 2 வரத்தை கொடுத்தாரு. கையை பிடிச்சவன்னா சரியா டயக்னோஸ் பண்ணுவாரு. உனக்குள்ள இந்த வியாதி இருக்குது, நீ இந்த இது வந்து டாக்டர் தப்பா சொல்லிட்டாங்க, சரியா டயக்னோஸ் பண்ணுவாரு. உன் இருதயத்துல இது நடந்தது, இத்தனை நாள் முன்னாடி நடந்தது, உனக்கு இங்க நடந்தது சொல்லும் போது என்ன ஆகும்? இவங்களுக்கு ஃபெய்த் அப்படியே பீறிட்டு வருது, ஃபெய்த் பிச்சுக்கிட்டு வருது. சொல்றாரு, சகோதரியே உனக்கு சுகம் பெறுவதற்கான விசுவாசம் இப்ப வந்ததை பார்த்த உடனே சொல்றாரு, நீ சுகம் அடைந்து விட்டா போன்ற. சரிங்களா? இப்படிதான் அவருடைய ஊழியத்துல ஒருவருக்கும் சுகமளிக்கும் ஆராதனை நடந்தது. நம்ம ஊர்ல இருக்கிறாங்க பாருங்க, டூப்ளிகேட் ஃபேக் பாஸ்டர்ஸ். ரீட்டா, ஷீலா, நம்ம சர்ச்லயே 3 ஷீலாங்கிறாங்க. இப்போ இங்க ஷீலான்னு என்ன பண்ணுவாங்க, நான் தான் ஷீலான்னு ஒரு 3 பேர் கை தூக்குவாங்க. ரெபேக்கா, க்ளோரி, 3 க்ளோரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரதர் ஸ்டீஃபன் இப்படி சொன்னா, பிரண்ணாம் டேவிட்னா 2 டேவிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தமா ஒரு 2000-3000 பேர் கூடும் போது இந்த மாதிரி பேருங்களை சொன்ன என்ன நடக்கும்? என்னதான் சொல்றாரு, ஆஹா அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன விசுவாசிக்கிறேன், இப்ப தீர்க்கதரிசி இப்போ பிரசண்டா நம்ம மத்தியில் அவருடைய ஊழியத்தை செய்வாருன்னா அவருடைய ஜிபே பாஸ்வேர்டை சொல்லுவார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். உன் ஜிபே பாஸ்வேர்டை உனக்கு சொல்லுவார், உன்னுடைய லாக் பேட்டர்னை உனக்கு சொல்லுவார். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லுவார். உன் நம்பரை ரிவர்ஸ்லேயே சொல்லுவார். அந்த அளவுக்கு துல்லியமா, அவ்வளோ அக்யூரேட்டா தேவன் இந்த ஊழியத்தை அவர் மூலமாக செஞ்சார். அது பார்த்தீங்கன்னா வில்லியம் பிரண்ணாம் கிடையாது. இன்னைக்கு அதைத்தான் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிக்கின்னு வில்லியம் பிரண்ணாம் அவர் தான் வந்து தேவன்ட்டு ஒரு தவறான பேய் உபதேசத்தை கொண்டு வந்துட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் அவருடைய ரத்தத்தின் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவி என்றார். அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி. ஆனா அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் அவருக்குள்ளதான் செய்யப்பட்டது என்பதை நாம் யாருமே மறுக்கவே முடியாது. இது வேதாகமம், இது 100% வேதாகமம். இதுதான் இன்னைக்கு வந்து பிரண்ணாம் கிரைஸ்ட் என்கிறதான தவறான உபதேசம் வருவதற்கான வழி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அவர் வந்து அவர் வந்து ஒரு தேவனுடைய மனிதன், ஒரு ஊழியக்காரர், ஒரு மேன். அவரையே அவர் எதிர்க்க தேவன் சொல்லும் போது அவர் ஊழியத்தை விட்டு ஓடிட்டார். நான் தேவனுக்கு ஒருபோதும் நான் வந்து தவறான அவருக்கு வந்து அவர் பேரை கெடுக்க ஊழியத்தை செய்யாம ஓடிட்டார் அவர். ஆனா நம்ம மெசேஜில் இருக்க யாரோ கொடுக்குற பணத்தை வாங்கிக்கின்னு அவர் வந்து கிரைஸ்ட்னு சொல்லிக்கின்னு அவர் தான் தேவன் சொல்லிட்டு பாருங்க, இந்த போக்கத்தை ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா தவறான காரியத்தை கொண்டு வந்து இந்த செய்தியில பாருங்க அநேகர் வந்து தப்பா இந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியும். பிசாசு செய்யற தந்திர வேலை இது, பிசாசு செய்யற தந்திர வேலை. ஆனா மனுஷகுமாருடைய ஊழியம் என்பது அன்னைக்கு எப்படி யெகோவா ஆபிரகாம் இடத்துல வரும்போது ஒரு சரீரத்தை மண்ணினால டெம்பரரியா உருவாக்கி அதுக்குள்ள போனாரோ, இன்னைக்கு அவர் டெம்பரரியா சரீரத்தை உருவாக்கல, வில்லியம் பிரண்ணாம் என்ற ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்துக்குள்ளாக தன்னை மறைத்து எல்லா சீக்கிரட்டையும் சொல்றார். அது அவர் இல்ல. அவர் சொல்ல எனக்கு தெரியாது சகோதரி, என்னைக்காச்சும் என்ன பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்ததில்ல. என் பேர் தெரியுமா? தெரியாது. நீங்க எங்க என்ன இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா இப்போ தேவன் அவரோடு இடைப்படும் பொழுது எல்லா சீக்கிரட்டையும் சொல்ல 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 அந்த அம்மா அழ ஆரம்பிக்குது. ஃபெய்த் அப்படியே பீரிடுது. தேவன் இங்க இருக்கிறாருன்னு சொல்லுது. உடனே சுக கிரியை செய்து எல்லாரும் துதிக்கிறாங்க. இப்படிதான் இந்த ஊழியமானது பர்ஃபெக்ஷனா நடந்தது. இப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இதுதான் சரீரம் மருவமாவதற்கு முன்பாக நடந்த கடைசி அடையாளம் ஆபிரகாம் சாராவுக்கு. இப்போ நம்முடைய சரீரம் மருவமாவதற்கு முன்பாக கடைசி அடையாளம் என்னன்னா, தீர்க்கதரிசி வில்லியம் பிரண்ணாமுடைய ஊழியம் தான் லாஸ்ட் சைன். புரியுதுங்களா? ஹலோ, குட் ஈவினிங்.
ஓகே, அப்போ பாருங்க, இன்னொரு ஒரு விஷயத்த கூட சொல்றேன். இந்த கடைசி நாட்கள்ல அந்த அடையாளத்தை எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? பார்க்கல. நான் படித்தேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அங்கே இருந்தேன்னு. நான் பார்க்கலங்க. நான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவன் அவர் மகிமை கொண்டு போயிட்டாருங்க. ஆனால் நான் என்ன நான் எப்போதெல்லாம் இந்த செய்திகளை வாசிக்கிறேனோ அவர் அங்கே சுகம் அளிக்கும் போது நான் அங்கே இருந்தேன். இதை கூட அவர் தான் சொல்லி கொடுத்தார். அவர் பெத்லகேமிலே அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்த போது நான் அவரோடு கூட இருந்தேன். அவர் எருசலேமின் வீதிகளில் நடந்த போது நான் அவரோடு கூட நடந்தேன். அவர் தாமே கழுதையின் மேலே சவாரியாய் வந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்ற போது நான் அவரோடு கூட இருந்தேன். அவர் கல்வாரி சிலுவையில் அறைந்த போது நானும் அவரோடு அறையப்பட்டேன். அவர் உயிர் தேர்ந்த போது நானும் அவரோடு உயிர் தேர்ந்தேன். அவர் பாதாளுக்கு சென்று பிரசங்கித்த போது காவல் ஆத்துமாக்களுக்கு நான் அங்கு சென்று பிரசங்கித்தேன். அவர் மகிமைக்கு போகும்போது நானும் மகிமைக்கு போனேன். அவர் தான் சொல்லி கொடுத்தாருங்க இதை. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த அடையாளத்தை நான் கண்டேன். அவங்க கூட மேடையில் நான் நின்றுந்தேன். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் மேடையில் இருந்தீங்க? பரவாயில்ல, ஷார்ப்பாக தான் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ நான் பார்க்கும்போது இதுதான் நடந்தது. கடைசி அடையாளத்தை நாமளும் பார்த்துட்டோம். அப்போ ஏலோஹிம் மனுஷனாக வெளிப்படுவதற்கு முன்பாக, அதாவது ஏலோஹிம் மனுஷனாக வெளிப்படுவதற்கும் சர்ர மர்வமாவதற்கும் இடையே தான் இந்த சம்பவம் நடந்தது. கடைசி அடையாளம் சரிங்களா? கடைசி அடையாளம், அதாவது சர்ர மர்வமாவதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. அது தேவன் மனித சரீரத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். வில்லியம் பிரண்ணாம் ஒரு தேவன் அல்ல, அவர் ஒரு தேவனுடைய மனிதன். அவர் ஒரு மேன், சரிங்களா? ஆனா அவருக்குள்ள தேவன் இதை செஞ்சார். எப்படி அந்த பாருங்க, அந்த டெம்பரரியான சரீரத்தில் தேவன் அந்த ஏலோஹிம் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. பாடியிலேருந்து மைக்கேல் வந்துட்டாரு, கேப்ரியல் வந்துட்டாரு, ஏலோஹிமே வந்துட்டாரு. எப்போது போல அந்த மண்ணை அப்படியே மண்ணாக விழுந்துச்சு, அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? அதே சம்பவம் தான் நடந்தது. அவர் உபயோகித்த அந்த ஊழியத்தை செஞ்சாரு, அவரே தேவன் எடுத்துட்டாரு. இன்னைக்கு தேவன் எப்பொழுதுமே அவர் மட்டும்தான் ஆராதிக்கப்படக்கூடியவர். இப்போ 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமையும் சாராவையும் ஏலோஹிம் சந்திக்கிறார் மனித சரீரத்துல. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆதியாகமம் 19 என்ன நடந்தது தெரியுங்களா? சோதோம் கோமரா என்ற பட்டணங்களை அழிக்கும்படிக்கு அக்னியானது விழுந்தது. எவ்வளவு பேருக்கு தெரியுங்க? ஓகே, 18ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஏலோஹிம் ஆபிரகாம் சாரால சந்திக்கிறார். 19ஆம் அதிகாரத்தில் அக்னியானது விழுது சோதோம் கோமராவை அழிப்பதற்கு. 20வது அதிகாரத்தில் இவங்க 2 பேரும் எங்க ஆயிட்டாங்க? 20ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா சாரால ஆசைப்படுறார். 18ஆம் அதிகாரத்துலங்க சொன்னாங்க, அந்த அம்மா சிரிக்குது, எனக்கு போய் குழந்தை பிறக்குமா, இப்படி இருக்குது அந்த அம்மா. இப்போ இப்படி ஆயிடுச்சு, இப்படி கூன் விழுந்து கிடக்குது குச்சி வச்சுக்கிட்டு. இப்போ 20ஆம் அதிகாரத்தில் இப்படி ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ராஜா ஆசைப்படுறார். ராஜா எவ்வளோ பெண்களை பார்த்தாருங்க. ராஜானா சாதாரண பெண்களே ஆசைப்படுவாருங்க. அவருக்கு நல்ல ஒரு முக கலர்ச்சியா, ஒரு அழகா, அவ ஒரு நல்ல ஒரு சரீர அமைப்பு கொண்டதான ஒரு பெண்ணை தான் ராஜா, ஏன்னா அவருக்கு அந்த புறத்துல அழகில பல பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு ராஜாவே ஆசைப்படுற அளவுக்கு இந்த அம்மா ஆயிட்டாங்க. 20ஆம் அதிகாரத்துல நடக்குது. 20ஆம் அதிகாரத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க? பாடி சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. 19ஆம் அதிகாரத்துல நெருப்பு விழுது, 20ஆம் அதிகாரத்துல பாடி சேஞ்ச் ஆயிட்டாங்க. 21ஆம் அதிகாரத்துல சாரா became conceive. இப்படி இருந்த மேடம் இப்போ இப்படி ஆயிட்டாங்க. சரிங்களா? இதுதான் 18 21 வரைக்கும் நடந்தது. ஓகே, ஒரே ஒரு வசந்த வாசிப்போம். ஆதியாகமம் 19:28 எனக்காக ஒருத்தர் வாசிங்க. ஓகே, இப்போ அவர் பார்க்கும்போது அங்க அந்த இடம் பூமி, அந்த பூமியின் புகை சூளையின் புகை போல எழும்பிடுச்சு.
இப்போ 20ஆம் அதிகாரத்துல இவங்க சடனா எங்க மாறிட்டாங்க, யங் மேன் யங் உமனா மாறிட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? 18ஆம் அதிகாரத்துல வயசான கிழவனா கிழவியா இருந்தாங்க. தான் நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அந்த விசுவாசத்தான் வேதம் சொல்லுது. அது இன்னும் கொஞ்சம் சொன்னா திருக்கதரிசி சொல்றாருங்க, நான் சொல்ல திருக்கதரிசி சொல்றாரு, ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தையை போஷிப்பதற்கு தாய் பால் கொடுப்பாங்கல்ல, தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பால் சுரப்பிகள் காய்ந்து வறண்டு பல வருஷம் ஆயிடுச்சு. கர்ப்பப்பை சுருங்கி அது அப்படியே ஒரு சுருக்கு பை மாதிரி அப்படியே ஆகி அது பல வருஷம் ஆயிடுச்சு. இதை வச்சுதான் அந்த அம்மா சிரிக்குது. ஆபிரகாமே நகைக்கிறார். ஆனா தேவனுடைய வார்த்தை வருமானால் நீங்கள் என்ன நிலையில இருந்தாலும் நீங்கள் அவர் விசுவாசிக்க மாத்திரம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் புதிதாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, அந்த சரீரமானது அங்க மாறிடுச்சு. அவ பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதே தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடைசி அடையாளத்தை பார்த்துருக்கிறோம். ஏலோகிம் நம்முடைய தீர்க்கதரிசனுடைய சரீரத்துக்குள்ளாக வந்து இந்த மகத்தான காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்ததை நாம் பார்த்துருக்கிறோம். நிச்சயமா அடுத்தது நம்முடைய சரீரமானது மர்வமாவதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் ஏலோகிம் மனித சரீரத்திலிருந்து இந்த காரியத்தை செஞ்சார். யார் இந்த மெல்கிசேதேக்கு என்ற செய்தியில தீர்க்கதரிசி பிரசங்கித்தே வராருங்க. கடைசி பிரேயர் லைன்ல வரும்போது, செய்தியை முடிச்சுட்டு பிரேயர் லைன்ல வரும்போது இந்த மாதிரி புல்பீட்ல நின்று கொண்டு இப்படியா திரும்பி கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா, இப்பொழுது இங்க மெல்கிசேதேக் இருக்கிறார், எனக்கு பின்பாக அவர் இருக்கிறார், அவர் அந்த இடத்துல இருந்து வருகிறார், இப்படியாக ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளையும் வகையா இருக்கிறார். யாரோ எங்க தான் வராங்க, நேரா கூட பார்க்கல. பாருங்க, அவர் விதமாக புல்பீட்ல திரும்பி கொண்டு பின்னால் இருக்கிற ஜனங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த செய்தி சாதாரண செய்தி அல்ல. இது உன்னுடைய சரீரத்தை மாற்றக்கூடிய செய்தி, உன் ஜீவியத்தை மாற்றக்கூடிய செய்தி, உன் எண்ணங்களை புதுப்பிக்கக்கூடிய செய்தி. இது உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு பிரஜையாக மாற்றி உன்னை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான தகுதியை உனக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான கிறிஸ்துவனுடைய அன்பின் செய்தியாக இது இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, உன்னுடைய மாலிக்யூல்ஸ், உன்னுடைய மூலக்கூறுகள் என்ன நிலையில இருந்தாலும் அது எல்லாவற்றையும் இந்த செய்தி மாற்றும். உன்னுடைய எண்ணங்கள் எவ்விதமா இருக்கட்டும், உன் நினைவுகள் எப்படியா இருக்கட்டும், இந்த செய்தியை முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எந்த வியாதியா இருந்தாலும் சுவடு தெரியாமல் அழிந்து போகக்கூடிய வல்லமையை தேவன் இன்னைக்கு அளித்திருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி சொன்னார், விசுவாசித்து கொண்டே இரு. அது ஒண்ணுதான் செய்யணும். இல்ல எனக்கு இப்போ இந்த மணி நேரத்தை இப்பவே எனக்கு ஆகணும், நோ. ஏன்னா தீர்க்கதரிசி நிறைய பேருக்கு ஜெபம் பண்றாருங்க, சொல்றாருங்க, நாளைக்கு சுகமாவது, ஒரு வாரம் கழிச்சு ஆகுது, நீ விசுவாசித்து கொண்டே இரு. உன்னோட விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும் முழு நிலைக்கு வரும்போது அப்படியே போயிடும் வியாதி. ஏன்னா தேவன் பொய்யுரையாதவருங்க. அவர் பொய் பேசுனதே இல்லை. அவர் உன்னை சொல்லிட்டு ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன்னு ரீஸ்கெடியூல் பண்றதுக்கு மாந்தர் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. இல்லை என்கிட்ட சொன்னாரா, நான் சொன்னதை திருப்பி நான் சரி பார்க்கறதுக்கு, ரீசெக் பண்றதுக்கு, ஃபேக்ட் செக் பண்றதுக்கு நான் யாரு? மனுஷன் அல்ல. நான் ஒரு தடவை சொன்னதுதான், அதுவே நித்தியமானது. அப்ப இன்னைக்கு இந்த நவீன உலகத்தினுடைய பாருங்க கலப்பினமான ஆகாரம் உன்னுடைய சரீரத்தை என்ன விதமா மாற்றி இருந்தாலும் பாருங்க, நம்முடைய உறவு அமைப்புகள்லாம் மாறி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் யங் வாலிப பிள்ளைகள் தான். நீங்க ஒரு நல்ல அழகான தோட்டத்துல இருக்கிறீங்க, ஒரு வயசு மாறும் பொழுது எலும்பும் தோலுமா இருந்தேன். நான் எலும்பும் தோலுமா இருந்தேன். என்னை ஜவுன்னு தான் கூப்பிடுவாங்க, அப்படி இருந்தேன். ஆனா இப்ப எப்படி இருக்கிறேன்? நான் பல்க் பாயா இருக்கிறேன். ஏன்? எல்லாம் ஹைபிரிட் ஃபுட்டு. நான் மட்டும் இல்லை, இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? எல்லாம் நல்ல ஸ்டிப்பா ஸ்ட்ராங்கா அப்படியே இருந்தோம். என்னுடைய இடுப்பு சைஸ் 26 தான் இருந்தது. 26 இன் பண்ணவே முடியாது, அப்படி இருந்தது. பாருங்க, சரீரம் இந்த ஹைபிரிட் ஃபுட், இந்த கலப்பினமான ஆகாரமானது நம்முடைய முகத்தை மாற்றுது, சரீரத்தை மாற்றுது, வயிற்றை மாற்றுது, முழு உடல் அமைப்பை மாற்றி நம்மளை வேறு ஒரு விகாரமான தோற்றமாக்குது. ஆனா இது என்ன செய்தாலும், ஹல்லேலூயா, இது என்ன செய்தாலும் அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பம் நம் மீது எப்படி தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல யெகோவா இந்த பூமியை அடைக்காத்தார்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த லோகாஸ், இந்த அக்னியானது, தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகமானது உங்களை அடை காக்கும் பொழுது, அந்த அடை காக்கக்கூடிய அந்த வல்லமையின் கீழாக நீங்கள் வரும் பொழுது, ஹல்லேலூயா,
அப்போ பாருங்க உங்களுடைய பூமி எப்படி ஆகுதுன்ட்டு. இந்த பூமி எப்படி ஆச்சோ, ஆபிரகாம் சாராளுடைய பூமியை தேவன் புதிதாக மாத்தினாரு. எனக்கு விசுவாசம் இருக்குது, இந்த பூமியை அவர் புதிதாக்குவார். ப்ராமிஸ் பண்ணிக்கிறார், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று. பழைய காரியம் எரிந்து முற்றிலும் கருகி நான் ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு நிச்சயமா நான் வருவேன் என்பது என் முழு இதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஓகே, பாருங்க, புதிய உலகமானது எப்போ வருதுன்னா, இது ஒரு மாட்டம் சொல்லிட்டு முடிச்சிடுங்க. நிறைய காரியங்கள் இருக்குது, பட் இது ரொம்ப பொறுமையாக கேட்கணும். இது நான் ஒரு சம்பவம் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஆனால் இதை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், இதை நீங்கள் திரும்ப மெடிடேட் தியானிப்பீர்கள் என்றால், இது உண்மையிலே இந்த செய்தியினுடைய ஒரு உண்மையான ஒரு பற்றுதலை உங்களுக்கு கொண்டு வரும். ஏன்னா நான் பேசுறது எதுவுமே என் வார்த்தை கிடையாதுங்க. என்னை சுட்டு போட்டால் கூட எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. இதெல்லாமே தீர்க்கதரிசி பேசுனதான தேவன் அவருக்கு அளித்ததான தெய்வீகமான வார்த்தைகள். ஒரே ஒரு காரியத்தை மாற்றி சொல்லி முடிக்கிறேங்க. இந்த புதிய பூமி எப்போ வருது என்றால், புதிய பூமி எப்போ வருது தெரியுங்களா? நாம் எடுத்துக்கொள்ளப்படுறோம். அடுத்து நம்ம என்ன நடக்க போகுதுங்க சொல்லுங்க? ராப்சர் நடக்க போகுது. நாம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 3 வருஷ காலம் இந்த பூமியில ஒரு யுத்தம் நடக்கும். அதுதான் 3வது உலக யுத்தம், 3rd வேர்ல்டு வார். இந்த 3வது உலக யுத்தம் நடக்கும். முழு ராஜ்யமும் பிசாசுடைய அண்டர்ல வரும். அந்த 3 வருஷ காலத்துல தானியேலுடைய கடைசி பாதி வாரம் 3 வருஷம் அங்க நிறைவேறும். அந்த 3 வருஷம்தான் அர்மகெதன் யுத்தம் நடக்கும். அந்த 3 வருஷத்துல தான் 1,44,000 பேர் ரத்த சாட்சியா மரிப்பார்கள். அந்த 3 வருஷத்தான் எலியா மோசேனுடைய ஆவி திரும்ப வரும். இதெல்லாம் 3 வருஷத்துல நடக்க போகுது. 3 வருஷம் நடந்த பிறகு என்ன ஆகுன்னா, யுத்தம் மூண்டு ஒரு பெரிய சண்டை ஆகும். சண்டையெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிசாசு அவன் எல்லாருமே அமெரிக்கா புகைக்காடு ஆகும், ரஷ்யா அமெரிக்காவை அடிக்கும். இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக ஒன் பை ஒன்னா நடக்கும். யூதர்கள் உடன்படிக்கை பண்ணிட்டு உடன்படிக்கை முறிப்பார்கள். இதெல்லாமே இந்த 3 வருஷத்துல மாத்திரம் தானியேலுடைய 70வது வாரத்தின் கடைசி பாதி வாரத்தில் மாத்திரம் நிறைய நிகழ்வுகள் நடக்க வேண்டியிருக்குது. நாம போனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் படப்போகுது பெரிய பாடு. அது சொல்லுவாங்க வெயில், அதாவது என்ன சொல்லுவாங்க, வெயிலுடைய அருமை நிழலுடைய அருமையா? ஓகே, நிழலுடைய அருமை வெயிலில் இருக்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. நாம் இருப்பது நம்மளை பற்றி நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. நாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த முழு பூமிக்குமே பெரிய பாதகமே இருக்குது. அப்படிதான் வச்சிருக்காருங்க. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த முழு உலகம் மிகப்பெரிய உபத்திரத்தையும் போராட்டத்தையும் சந்திக்க போகுது. ஓகே, இப்போ இந்த 3 வருஷ காலம் முடியும் பொழுது அதனுடைய முடிவில் பிசாசை தேவன் பிடித்து 1000 வருட காலம் பாதாளத்தில் கட்டுகிறார். எத்தனை வருஷங்க? 1000 வருஷம் கட்டின உடனுமே கிறிஸ்துவும் மனவாட்டியும் பூமியில அரசாட்சிக்காக வருகிறார்கள். 1000 வருட அரசாட்சி, 1000 இயர் ரூல், மில்லினியம். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு வராங்க. இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகுதான் முழு பூமியும் என்ன ஆகுதுங்க? எப்போ முழு வானம் பூமி, இப்போ வாசிச்சோம் இல்லைங்களா, வானங்கள் மடமட என்று வெந்தூரிக்கு போகும், பூமியெல்லாம் வெந்தூரிக்கு போகுது. எப்போன்னா நாம அரசாட்சிக்கு போன பிறகுதான் இந்த முழுசா நடக்குதுங்க. சரிங்களா? அரசாட்சிக்கு நம்ம அரசாட்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குதுங்க. வானம் வெடிக்குது, பூமி வெடிக்குது, பூமி எல்லாமே வெடிச்சு அதுக்கப்புறம் தான் புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி வரும்போது அங்க நித்தியத்துக்கு மணவாளனும் மணவாட்டியும் நித்தியத்துல வராங்க. அதாவது 1000 வருட அரசாட்சியும் நாம் நித்தியமா வாழ போகிற இடமும் ஒன்று அல்ல. சொன்னா அரசாட்சி என்பது கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்குமான ஒரு ஹனிமூன். நாம இங்க இருந்து எங்க போறோம்னா கல்யாண விருந்துக்கு போறோம். 3 வருஷம் விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பேக் டு ஹனிமூன். ஹனிமூனுக்கு நம்ம திரும்ப வருகிறோம். இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல் மீனிங், மாம்சிகமா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இப்போ திரும்ப சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் 2000 வருஷம் தேவன் எப்படி இந்த அரசாட்சியை கொண்டு வராருன்னு பார்க்கும்போது திரும்ப இந்த விஷயம் சொல்றார். ஃபர்ஸ்ட் 2000 இயர்ஸ், அதாவது நோவா உலகம் உண்டானதுலேருந்து, நோவா ஒரு பேழையை கட்டினார் இல்லைங்களா, பேழையை கட்டி
அந்த எல்லா மிருகங்கள்லாம் உள்ளே கொண்டு போனாருங்க. ஜலப்பிரளயம் வந்தது, முழு உலகத்தையும் அழித்து போட்டது. நோவா, அவனுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 3 மனைவிகள், மொத்தம் 8 பேர் வெளியே வந்தாங்க. கொஞ்சம் மிருக ஜீவன் வந்தது. இவங்க வெளியே வந்த அந்த பேழிலேருந்து வெளியே வந்த அது வரைக்கும், உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து முழு பூமியை வந்து தேவன் தண்ணீர்னால அழித்து புதிய ஃபேமிலியாக நோவா வர வரைக்கும் 2000 இயர். சரிங்களா? அதன் பிறகு நோவா வந்து அதிலிருந்து, அதுதான் ஃபர்ஸ்ட் 2000 இயர். செகண்ட் 2000 இயர் கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இல்லைங்களா, ஏசு கிறிஸ்து. அது வரைக்கும் 2000 வருஷம். இப்போ ஃபர்ஸ்ட் 2000, அதுக்கு அடுத்தது 2000. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 4000 வருஷம் ஆச்சுங்க. ஆமாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட ப்ராஃபஸி எத்தனை வருஷங்க? 4000 இயர்ஸ். சரிங்களா? ஸோ உலகம் உண்டாக்கப்பட்டிருந்து நோவா காலத்தில் தேவன் பூமியை அழிக்கிற வரைக்கும் 2000 இயர். அது நோவா அழிக்கப்பட்ட பிறகுலேருந்து கிறிஸ்து வர வரைக்கும் 2000 இயர். கிறிஸ்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 2000 இயர். என்னங்க, நாங்கள் 2024 இருக்கிறோம், இப்போ 2000ன்றீங்களே? நம்ம யூத கேலண்டரை கொண்டு இல்லை, பலவிதமான கேலண்டர்ஸ் இருக்குது. நான் பிரசங்கம் பண்ணுங்க 2 வாரம், காட்ஸ் கேலண்டர்னு, மாயன் கேலண்டர், நம்ம திருவள்ளுவர் கேலண்டர். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது திருவள்ளுவர், இது கிடையாது, இது ரோமன் கேலண்டர். இந்த கேலண்டர் எல்லாமே வந்து என்ன ஆகுதுங்க, நாட்கள்லாம் முன்ன பின்ன வருதுங்க. அதுக்கு 30 நாள் தான் வருதுங்க. நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஆமாங்க, நிறைய தேவன் சில பீரியட்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருங்க. இஸ்ரவேல் தேவன் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னார்னா, உன் ஜனங்கள் 400 வருஷ காலம் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், 4வது தலைமையில வெளியே வருவாங்கன்னு சொல்லுவாருங்க. ஆனால் இவங்க எப்போ வந்தாங்கன்னா 430வது வருஷம். ஏன்னா பூமியினுடைய அக்கிரமம் நிறைவாவதற்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆச்சுங்க. 400 வருஷத்துக்கே 30 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கினாருங்க. இது 2000 வருஷத்துக்கு எவ்வளோ எடுப்பாருன்னு தெரிலங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை பொய்யுரையாது. ஹல்லேலூயா. அப்போ கிரியேஷன்லேருந்து நோவா காலம் வரைக்கும் 2000, நோவாலேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரைக்கும் 2000, ஜீசஸ் கிரைஸ்ட்லேருந்து இந்த கடைசி காலம், இந்த புறஜாதியின் காலம், இந்த வில்லியம் பிரணாமுடைய அடையாளம், கடைசி அடையாளம் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தின் காலம் வரைக்கும் 2000 வருஷம். இப்போ எத்தனை ஆச்சுங்க? 2, 4, 6. தேவன் தாமே 6 நாட்கள் பூமியை சிருஷ்டித்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் மனவாட்டியும் போகிற அந்த 1000 வருஷ அரசாட்சி தான் உண்மையாகவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணும் இளைப்பாறுதல். சொன்னார் இல்லைங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு மில்லினியத்தை தருவேன், நான் உங்களுக்கு அரசாட்சி 1000 வருட அரசாட்சியை தருவேன். அதைத்தான் அப்படிதான் சொல்ல வந்தாருங்க அவர். கேட்குறாரு. அதை நீங்கள் எபிரேயர் 4வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த கடைசி 6000 வருஷத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7000 இஸ் எ டைப் ஆஃப் த மில்லினியம். சொல்றார் 7வது வருஷம் என்பது அதுதான் மில்லினியத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, அவருடைய ஓய்வு சொல்லுகிறார். அண்ட் நவ் த 7th as God labored and built the world in 6 days. சொல்றார் the 7th as God labored. எப்படி தேவன் வந்து 6 நாட்கள் உழைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தாரோ அதுக்கு அடையாளமா இருக்குது. 6000 years which we know, yes, scripture speaks that a day in 1000 year in a heaven. நாம் அதனால தான் அந்த வசனத்தை வாசிச்சோம். ஒரு தடவை வாசிங்க எனக்காக. 2 பேதுரு 3:8. இதுதான் இந்த வசனத்தை சொல்றாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். பாருங்க, அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள், 6 நாள் வேலை செஞ்சார். அது அவருடைய கணக்கின்படி 6000 வருஷம். புரியுதுங்களா? அதெல்லாம் வசனமே சொல்லியிருக்காருங்க. அப்போ திருக்குறள் சொல்றாரு, அந்த 7,000 the church has labored against sin for 6,000 years. அந்த 7வது என்பது 6000 வருஷமாக பாவத்துக்கு எதிராக சபையானது, தேவனுடைய சபையானது உழைத்து வந்தது. அந்த 7,000 is the millennium and memorial to all creation.
பாருங்க, அது எல்லா சிருஷ்டிப்புக்குமான ஒரு ஞாபகமாக இருக்கிறது. that God has redeemed his church. தேவன் தம்முடைய சபையை எல்லாத்துல மீட்டெடுக்கிறார். 6000 வருஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம 6000 வருஷம் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு 6000 வருஷம் ஆகுது. அது சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க, உலகம் எப்போ இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்லாம் கேட்டாங்க. தீர்க்கதரிசி அதுக்கான பதில்களை சொல்லிட்டாருங்க. இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காதுங்க. அப்போ பாருங்க என்ன சொன்னார்னா, கர்த்தர் ஆதாம் இடத்துல தீர்க்கதரிசி சொல்றார், told Adam, the day you eat thereof, that day you die. பாருங்க, அதை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவான்னு. ஆனால் அவன் அன்னைக்கு செத்தானா? சாகல. ஏன்னா தேவனுடைய பார்வையின்படி ஒரு நாள் என்பது 1000 வருஷம். ஆனா ஆதாம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட வாழ்ந்தான்? 930 930 வருஷம். அவர் இன்னும் 70 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணல. கடைசியா அதிக நாள் உயிரோடு வாழ்ந்த மனுஷன் யாருங்க? மெத்துசாலா. எத்தனை வருஷம் வந்தாருங்க? சொல்லுங்க, எனக்கு தெரியாது. 969 வருஷம். அப்ப யாருமே அந்த 1000 டச் பண்ணல. அது இது வரைக்கும் தான். ஆனா ஒரு சிறு குழு அந்த 1000 டச் பண்ண போகுது. ஒரு நாள் தேவனோடு நம்ம வாழ போறோம். 1000 years. ஹல்லேலூயா. அதை தான் சொல்றாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த காரியத்தை சொல்றாரு. told Adam, the day you eat thereof, that day you die. When he lets a man that through the 1000 years is a type and a memorial that he will never no more destroy man and there will never more be sin, that he is back in fellowship with God eternally. பாருங்க, அதுக்கு அப்புறமா பாவம் இருக்காது. மனிதனும் தேவனும் நித்தியமாக அங்கே வாழ்வார்கள். So the millennium is a type of the 7th age. இந்த ஏழாவது இந்த அரசாட்சி என்பது 7வது சபை காலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நாம இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேவன் நமக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த குயிக்னிங் பவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். குயிக்னிங் ஃபயரை இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த உயிர்ப்பிக்க வல்லமை, இந்த குயிக்னிங் பவர் தான் இந்த சரத்தை அழிவுக்குரியதுலேருந்து அழியாமை கொண்டு வர போகுது. கடைசிய காலத்தை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். இதை படிக்கிறதுக்கு தான் நான் எக்கால பண்டிகை மெசேஜை படிச்சோன்னா அது ஒரு ரூட்ல போகுது. 6 எக்காலம் முழங்கிடுச்சு. கடைசி 7வது எக்காலம் தான் கிரேட் ட்ரம்பட் என்று சொல்லுகிறார். இந்த 6 எக்காலங்களும் என்ன ஆகுதுன்னா யூதர்களை ஒன்றாக சேர்த்தது. எக்காலங்களே யூதர்களை ஒன்றாக சேர்த்தது. இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம் மனவாட்டியை ஒன்றாக சேர்த்திருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கடைசி எக்காலம் வரும்பொழுது அதுதாமே அழிவுள்ளது அழியாமை தரித்துக் கொள்ளும். எல்லா ஃபியூனரல் சர்வீஸ்லையும் கேட்குறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15 ஒவ்வொரு அடக்காராதலையும் வாசிப்பாங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாங்களா? அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய குயிக்னிங் பவரை கொடுத்திருக்கிறார். அப்போ இது அழிவுள்ள இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் பெற்றுக்கொள்ள அந்த குயிக்னிங் ஃபயர், அந்த பேப்டிசம் ஆஃப் த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒரு விசுவாசுடைய ஆத்மாவில் தங்க வேண்டும். அதுதான் அவனை தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் நடத்துகிறது. அப்போ ஆபிரகாமும் சாராலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தார்கள். ஏலோகிம் தன்னை வெளிப்படுத்தி போன பிறகு இந்த கடைசி இந்த பாருங்க, இன்னைக்கு 7வது சபையின் காலத்துல நம்முடைய தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிற இந்த வேலைக்கு அப்புறமாக நமக்கு ஒரு பாடி சேஞ்ச் இருக்குது. இந்த காலத்துல கடந்த 6 சபை காலம்லாம் அவங்க அந்த பாடி சேஞ்ச் கிடையாது. ஸோ இந்த பேப்டிசம் ஃபயர் உங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசம் அதிகமாகி தெய்வீக அன்பு அதிகமாகி உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது உங்களை தள்ளுகிறது. அல்லேலூயா. எப்படி வானங்கள் மடமட என்ன வெந்து உருகுதோ உனக்குள்ள பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் உள்ள வரும்போது உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ காரியங்களும் வெடித்து சிதறும். எரிமலை எப்படி எரிமலை எப்படி வரும் தெரியுங்களா? அப்படியே குழம்பு வெளியே தள்ளினே இருக்கும். லார்வா அப்படியே வெளியே வந்துனே இருக்கும். லாவாவா அப்படியே வெளியே வந்துனே இருக்கும். நமக்குள்ள இருக்கிற எல்லா அக்கிரமம், பாவம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, துன்மார்க்கமான என்ன, துன்மார்க்க சிந்தை எல்லாம் அப்படியே அக்கினி அப்படியே வெளியே தள்ளி 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 எல்லாத்தையும் வெளியே எடுத்த பிறகு நாம் ஒரு பிரமிழ் ஷேப்ல நிற்போம்.
the perfect man stature. ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் உங்களை தவறா உங்களை மூடுவார். அந்த தலைக்கல்லாக தேவன் உங்களை மூடும் பொழுது ஹல்லேலூயா பாருங்க, அது தீப்பிழம்பான ஒரு ஜீவியத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமாங்க, இன்னைக்கு அப்படிதான் தேவன் இன்னைக்கு நம்மளை ஒரு பிரமிட் ஷேப்பு கொண்டு வருகிறாரு. இயேசு கிறிஸ்தாமே நம்முடைய கேப்ஸ்டோனாக தலைக்கல்லாக இருக்கிறாரு. அது உங்களை வந்து மூடும் பொழுது மலையின் மேல் உள்ள பட்டணம் ஒருபோதும் மறைந்து இருக்காது. சொன்னார்ல மத்தேயு 5 என்ன சொன்னாருங்க? மலையின் மேல் உள்ள பட்டணம், நீ பிரமிடா இருக்கும்போது உன்னை யாருமே மறைக்க முடியாது. ஆமா, நீ கிறிஸ்துவ இந்த பூமியில் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஜீவியத்தை நீ ஜீவிப்பாய். சினிமா பார்க்கணுன்ற எண்ணம், அரசியல் பேசணுன்ற எண்ணம், எங்க தலைவர் ஸ்டாலின், எங்க தலைவர் இன்னாரு ராமதாஸ், எங்க தலைவர் சீமானு, நமக்கு தலைவரே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஹல்லேலூயா. அரசியல்னு போயிட்டாலே அது ஒரு பேய். அவன் நல்ல மனிதனா இருந்தாலும் கூட அவன் ஸ்பிரிட் பொசஸ்ல தான் அரசியல் செய்ய முடியும். அதனால எந்த அரசியல்வாதிகளும் இப்போ கூட யாரும் நல்லவங்க கிடையாது. நம்ம எந்த கட்சியும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அதனால இன்னும் கூட இருக்குதுங்க, நேரம் இல்லை, நம்ம சமயம் இருந்தால் இதை இன்னும் கூட பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான காரியங்கள் இருக்குது. அதனால தயவு செஞ்சு அந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப, உங்கள் இருதயத்தை தேவனுக்கு சமர்ப்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். நாம் யாரும் ஏது நிற்போம். எவ்வளோ பேருக்கு இந்த விஷயம் நான் பேசுனது புரிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தே இல்லை. நீங்கள் மெசேஜை படிச்சிங்கன்னா இந்த எல்லா விஷயம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாவரும் கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்காக கர்த்தரை நாம் உத்தம இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ராஜாதி ராஜாவே, வல்லவரே, நல்லவரே, இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி. யாவரும் ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். மகிமையே, மகத்துவமே, பரிபூர்ணமே, பரிசுத்தமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். தேவனை உத்தம இதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. Amen, 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 amen. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. 288வது பாடல். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமானவரே.
ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவரே ஆதியும் அந்தமானவர். அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமானவர். அவருடைய தெய்வீகத்தை நாம் போற்றி, அவருடைய தெய்வீகத்தை நாம் புகழ்வோம். அவருடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்போம். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நம்முடைய வார்த்தைக்கு நேராக்குவாராக. கடைசி அடையாளத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக மகத்தான தேவன் அந்த காரியத்தை செய்திருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். மெய்யாகவே நாம் காத்து கொண்டிருப்பது நம்முடைய சரீர மறுரூபத்திற்காக. அந்த குயிக்னிங் பவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அது நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவ அழுக்கையும், பாவ எண்ணங்களையும், பாவ சிந்தைகளையும், பாவ உணர்வுகளையும், பாவ நினைவு யோசனைகளையும் அது வரையறுத்து எல்லாவற்றையும் புறந்தள்ளி நமக்குள்ளாக ஒரு அக்கினி பிழம்பாக தேவன் தாமே கொப்பளித்து எல்லா அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் வெளியெடுத்து நம்மை ஒரு பிரமிடாக தேவன் வெளியே கொண்டு வரும்படிக்கு இந்த மகத்தான செய்தி அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். தேவன் தாமே இந்த நாளிலே நமக்கு கிருபையும் சமாதானத்தை அளிப்பாராக. நாம் ஜப சிந்தல இருக்கிற வேளையில கர்த்தருக்காக இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நம் மத்தியில் இருக்கிறதான வாலிப சகோதரர் இறைநேசம் வந்து ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். Praise Lord Jesus. Amen, amen, amen. Hallelujah. Praise be the name of the Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த அற்புதமான செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எங்கள் கூட இருந்து தகப்பன் போல எங்களை வழிநடத்தி ஆண்டவரே. எல்லா செய்திகளுக்கும் காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய செய்தியானது மேன்மையா இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதலின் வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு நிரந்தரமானவராக இருக்கிறீர். அந்த கிருபையின் வெளிப்பாட்டை நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷமான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அற்புதமானவராக இருக்கிறீர். சந்தோஷத்தின் ஊற்றாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எங்கள் கூட இருந்து காத்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை காணும்படியாக கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, நீ தாமே எங்களுக்கு தேற்றுகிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே அவர்களுக்கு விண்ணப்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. சுகனமா இருக்கிற ஒரு சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு தெய்வீக சுகமளித்து தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தாமே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. உதவி செய்து காத்துக்கொள்ளும். இந்த கூட்டத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முடிவு வரை எங்களுக்கு பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வர நாட்களை உங்களது கருத்தில் ஒப்படுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாத்து எங்கள் தேவையானத்தை சந்திக்கும் ஆண்டவரே. சித்தத்தின்படி ஆண்டவரை நாங்கள் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உங்களுடைய நாமத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை கருத்தில் ஒப்படுகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவருக்கொருவர் உங்களுடைய கரங்களை குலுக்கி கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.